இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி லேவியராகமம் 26ஆம் அதிகாரம் 12வது வசனம். லேவியராகமம் 26:12 வாசிக்க கேட்போம். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். 2 நாளாகவும் 16:9 வாசித்தால், 2 நாளாகவும் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால், தம்மை பற்றிய உத்தம இருதயமுடைய இஸ்ரவேலருக்கு கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்கச் செய்யும்படியாக அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. வாசிங்களா. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதியில்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். உலாவுகிற தேவன், உலாவுகிற தேவன். நம்முடைய தலைப்பு உலாவுகிற தேவன். லேவியராகமம் 26:12 வாஸ்தா, நான் உங்கள் நடுவே வாசம் பண்ணி உங்கள் மத்தியிலே உலாவுவேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள். உலாவுகிற தேவன், நம்முடைய தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எங்கெங்கே எப்பப்போ உலாவி இருக்கிறார், எப்படி எங்கே உலாவுவார் அப்படிங்கிறத எடுத்து ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏற்றபடி நம்ம தியானிக்க போகிறோம். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ளே தேவன் உலாவ வேண்டும். உலாவுதல் என்று சொன்னால் அர்த்தம் என்ன? ஃப்ரீயாக தேவன் வாழ்கிறது. ஒரு 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 நல்ல ஒரு தோட்டம் அப்படின்னா பல இடங்களில் கர்த்தர் உலாவி இருக்கிறார். அந்த உலாவுகிறது அப்படின்னு சொன்னால் ஃப்ரீயாக நம்ம ஒரு வீட்டில் அப்படி வராண்டாவில் சிலர் அப்படி நடந்து தெரிஞ்சு, அதான் அந்த உலாவுகிறது அப்படின்னா அதான் ஃப்ரீயாக ஒரு வீட்டில் ஒரு மனிதன் அப்படி நடந்து ஃப்ரீயாக அப்படி இருக்கிறதுக்கு உலாவுகிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அப்படி தேவன் நமக்குள்ளே உலாவணும், அதான் ரொம்ப முக்கியம். சிலருடைய வாழ்க்கையில் வேதத்தில் வாசித்து பார்த்தா தேவன் ராத்தங்கிற வழிப்போக்கனை போல் தங்கிட்டு போயிடுவார், வருவார். சிலர் ஜெபம் பண்ணும்போது வருவாங்களா இருக்கும், ஆண்டவர் வந்துட்டு போயிடுவாங்க. ராத்தங்க இறங்குற வழிப்போக்கனை போல் அப்படின்னு பைபிளில் ஒரு வசனம் உண்டு. எரேமியாவுடைய புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 8-9 வசனத்தை வாசித்தா அதில் அழகா ஒரு வசனம் இருக்கு. இஸ்ரவேலின் நம்பிக்கையை ஆபத்து காலத்தில் அதன் ரட்சகரே, நீர் தேசத்தில் பரதேசியை போலவும் ராத்தங்க இறங்குகிற வழிப்போக்கனை போலவும் இருப்பானே. நீர் விடாய்த்து போன புருஷனை போலவும் ரட்சிக்க மாட்டாத பராக்கிரமசாலியை போலவும் இருப்பானே. கர்த்தாவே, நீர் எங்கள் நடுவில் இருக்கிறவராமே, உம்முடைய நாமம் எங்களுக்கு தரிப்பிக்கப்பட்டும் இருக்கிறது. வழிப்போக்கனை போல இருக்கும். ஆனால் அப்படி இருக்க கூடாது. தேவன் நம்முடைய மத்தியில் உலாவும். தேவன் எப்பெல்லாம் உலாவார். இன்றைக்கி மனிதர்களுடைய காரியத்தில் நம்ம சில இடத்துல உலாவும். சும்மா ஒரு சிம்பிளாக ஒரு சின்ன கருத்தை சொல்லிட்டு போவோம். ஒரு 4 விதத்தில் மனுஷங்களுடைய அனுபவம் இருக்குது. சொல்லுவோமா? ஒன்று வேதத்தில் வாசிக்கும் போது சங்கீதம் 73:9 வாசித்தா, சிலருடைய நாவு பூமி எங்கு உலாவுது. சிலருடைய நாவு பூமி எங்கே என்ன செய்யுமா? உலாவும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வாசிங்க. தங்கள் வாய் வானம் மட்டும் எட்ட பேசுகிறார்கள், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவுகிறது. புதுடிப்பு ஃபுல்லாக சிலருக்கு நாவு தான் உலாவும். உங்கள் போக்கில் என்னத்தெல்லாம் தெரியுதோ, என்னத்தெல்லாம் கேட்டாங்களோ அதெல்லாம் பேசிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி அதை அப்படியே கேட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. சிலருக்கு வாய், சிலருக்கு ஊர் என்ன சொல்லுங்கிறத தான் கேட்பாங்க. அவங்க பழக்கம், அவங்க கூட பிறந்த இது மாதிரி ஆயிடுச்சு. அப்படி கேட்பாங்க, அதை அப்படியே பேசிக்கிட்டே வருவாங்க. அதாவது சிலருக்கு சிலதை சொல்லாட்டா வயிறு வெடிச்சுப்போம். அதனால அவங்க என்ன செய்வாங்கன்னா அப்படியே கேட்பாங்க, அப்படி சொல்லுவாங்க. யாராவது ரோட்டில் இப்போ ஆராதனை முடிச்சு போகிறாங்களா, போன உடனே கேட்குறாங்க, நீங்கள் எந்த சபைக்கு? இந்த சபை. ஐயோ, இந்த சபை இப்படிலாம். அப்படின்னா அங்கே போகக்கூடிய வழியில் இன்னொருத்தங்களை பார்த்தாங்கன்னா அவங்கள்ட்ட அதை சொல்லிடுவாங்க. இல்லை, நாவு அப்படியே உலாவிக்கிட்டே வரும், அப்படியே போகும். புது உடிப்பில் பேசும், அப்படி அப்படி பேசும். நாவு உலாவுகிறது. சிலருடைய நாவு அப்படி இருக்கும். சிலர் அப்படி தான். வாய் அப்பா சோத்திரம் நான் எல்லாரும் சொல்லுவேன், விட்டுருங்க அவங்க போக்கில். அவங்க நாவை நம்ம போய் கட்டி வைக்க முடியாது. அது அவங்க போக்கில், அது போக்கில் திறந்து விடுங்க. அது பேசிட்டு போட்டு அதில் என்ன இருக்குது? நம்ம ஜனம் தானே, நம்ம பெற்ற பிள்ளை தானே. 10 பிள்ளையை பெற்றதில் 10 விதமாக இருக்கும். நமக்கு கிடைச்ச ஆத்துமால அது அப்படி தான் இருக்கும். சபையில் அப்படி 1-2 இருக்கணும். பைபிளே சொல்லுது நாவு அப்படி உலாவிட்டு இருக்கு. 2வது வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு சொல்லி கொடுக்கிறது. யோபு 1:7, யோபு 2:2, யோபு 1:7-2:2. அடுத்த ஒரு உலாவுற ஒரு ஆள் இருக்கு. வாசியா. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கு உலாவி அதில் சுற்றி திரிந்து பூமி எங்கு உலாவி சுற்றிட்டு வரும். அப்படியே வரும். சிலது அப்படியே வரும். புதுடிப்புலேருந்து அப்படியே ரவுண்டு கட்டி அப்படியே வரும். எங்கேயும் உலாவும். எங்கே வாசல் திறந்துருந்தாலும் வந்துடும். நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கேன் முன்னால். அதாவது ஒரு ஊரில் எந்த வீட்டில் வாசல் திறந்துருந்தாலும் உள்ளே போய் உட்காந்து சாப்பிடாம போகவே மாட்டான். ஒருத்தன் சாப்பிடாம போகவே மாட்டான். அந்த ஊரில் அவனை கண்டாலே பயம். அப்போ அதாவது அந்த ஊரில் அவன் எங்கேயாவது அப்படி போகும்போது அந்த ஊரில் எங்கேயாவது ஒரு வீட்டு கதவை திறந்துருந்தால் உள்ளே போய் உட்காந்து சாப்பாடு கொடுக்காம போகவே மாட்டான். ஒரு நாள் இவன் என்ன செய்கிறான், போகும்போது பார்த்தா ஒரு வீட்டில்
கோழி அறுத்து கறி வைக்கிறது தெரிஞ்சிட்டான், உள்ளே போய் உட்காந்துட்டான். இவன் உள்ள வாரான்னு தெரிஞ்சவொன்னா புருஷனு மனைவி ஒரு திட்டத்தை போட்டு பயங்கர அடி நடக்கு 2 பேருக்குள்ள. புருஷன் மனைவி அடிக்க, மனைவி வாய் பேச, இப்படி பயங்கரமாக இருக்குது. இவன் இருந்து பார்க்குறான், சண்டை தீர்ந்தது மாதிரி இல்லை. அவன் நினைக்கான், நம்ம வந்ததுனால தான் இங்கே சண்டை நடக்குது, இனி வேறு என்ன செய்யுது, எழுப்பி போவண்ணை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னு தோல்வி முகத்தோடு என்ன செய்கிறான், வீட்டை விட்டு என்ன செய்கிறான், இறங்கி அப்படி நடக்க ஆரம்பிக்கான். அப்படி நடக்க ஆரம்பித்தோன்னா வீட்டுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்கு, எங்கே எப்படி நான் நடித்தேன் பார்த்தியான்னு சொல்லி, நான் நடித்தேன் பார்த்தீங்களான்னு சொல்லி. புருஷன் சொல்லலாம், எப்படி பார்த்தியா, நான் ஒன்று அடிக்கிறது மாதிரி அடித்தேன் பார்த்தியான்னு சொன்னான். அவன் திரும்பி வந்து சொன்னான், பார்த்தியா நான் எப்படி போகிறது போல் போயிட்டு வந்துடுறேன் பார்த்தியான். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி சிலருக்கு அப்படியே போவாங்க. எங்கே வாசல் திறந்திருந்தால், எங்கே ஒரு ஆளை பார்த்தாலும் விடவே மாட்டாங்க. சாத்தான் சொல்ல, நான் பூமி எங்கே சுற்றுலா விட்டுவான், விடவே மாட்டாங்க. ஆமாம், சிலருக்கெல்லாம் ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களாம், ஃபோன் காலை நிறுத்தவே மாட்டாங்க. 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் சர்வ சாதாரணம். எனக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும், என்ன பேசுகிறாங்கப்பா அப்படின்னு எனக்கு யோசித்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். உனக்கு காது மட்டுமா செவிடாகும், இருதயம் மட்டுமா போகும், எல்லாமே போயிடும். உட்காந்து அப்படியே பேசுறது தொண்ணாணி. ஏ அப்பா, என்ன இது, இவ்வளோ போல எங்கேயாவது முக்கிய யாராவது ஒரு ஆளுக்கு சின்ன இது போயிருக்கும், அதை எடுத்து பேசுவாங்க பாருங்க. அப்படியே இதில் வேற இப்போ அதுக்கு நமக்கு இதுவும் இல்லை, ஃபோன் இல்லை, இப்படியே கழுத்தில் வச்சுக்கிடுவாங்க. சோத்திரம் ஆமாம் இன்னைக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது, வேலை கூடுதல், இப்போ முடிஞ்சிடும். அதாவது வச்சுறாங்கிறதுக்கு அப்படி போகும். நீங்கள் பார்த்ததில்ல என்ன, நான் பார்த்துருக்கேன். பூமி எங்கும் உலாவும். இந்த ஃபோன் கால் கட் ஆனோன்னா அடுத்த ஃபோன் கால் கொடுத்துருவாங்க, அடுத்த ஆள். ஹலோ, ஆமாம். அதுக்கு இடையில் இந்த ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போதே இந்த 1/2 மணி நேரத்துக்குள்ளே ஒரு 3 கால் கிராஸ் ஆகிருக்கும். 3 காலில் எல்லாத்தையும் எடுக்க மாட்டாங்க, எடுக்க வேண்டியதை எடுப்பாங்க, எடுக்கக்கூடாத என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அதுக்கு பிற்பாடு அதை சமாளிக்கும். அவங்கள்ட்ட நிறைய விஷயம் இருக்குது, எல்லாருக்குமே எல்லாம் தெரியாமலாம் இருக்கும். என்ன லேலுயா, ஒரு நாளைக்கு 10 நேரம் செல்ஃபோனை எடுத்து பார்ப்பாங்க, 10 நேரத்தில் எடுக்க வேண்டிய காலெலாம் உடனே எடுத்து என்ன செய்வாங்க, ஹலோ அவசியப்பட்டால் நமக்கு எப்பவும் அப்படி தான் அப்படியே போகும், பேசிக்கிட்டே இருப்பாங்க. சில ஃபோன்லாம் என்கேஜாகவே இருக்கும். அதெல்லாம் என்னென்னா இது இவனுக்கு வேலை தான், இவன மாய்தான். அந்த 2வது வசனத்தை வாசி. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதில் சுற்றி திரிந்து வருகிறேன். அதை சுற்றி திரிந்து வருகிறேன். அப்போ 2 பூமி எல்லாம் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். கால் இருக்கவே செய்யல, சிலருக்கு வீட்டில் இருக்கவே செய்யாது, அப்படி போயிட்டே இருக்கும். ஆலயத்துக்கு வரணும்னு வரும்போது கூட இந்த வெள்ளாடு பார்த்துருக்கீங்களா, அப்படி பார்க்கும். அப்படி பற்றிட்டு போகும்போது செம்மறி ஆடு தான் அப்படி பற்றிட்டு போனால் போயிட்டே இருக்கும். செல்லுது அப்படியே பார்க்கும், எங்கே என்ன கிடக்குன்னு சொல்லி பார்த்தே மாதிரி அப்படி பார்க்கும். அது இந்த இது மாதிரி, அது வேற ஒன்றும் இல்லை, இவனுக்கு வேலை தான். அப்படியே உலாவும், அப்படியே போகும், எங்கே என்ன ஏது அப்படி போகும். அதில் யாராவது வந்தாங்கன்னா அது நம்ம உலாவுறதை பற்றி எடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா தானியேல் புஸ்தகம் 4:29 வாசித்தா. தானியேல் 4:29 வாசித்தா, வாசிங்க. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டு. ஆமாம், அரண்மனை உலாவு. நான் என் மைமேன் பிரஸ்தாபத்துக்கு வந்து நான் கட்டின மகா பாபிலோன் உலாவுறது, அப்படியே உலாத்துறது, பெருமையான உலாத்து. என்ன உலாத்து? பெருமையான உலாத்து. சிலருக்கு அப்படி மனசில் எவ்வளோ நம்ம எப்படி இருக்கிறோம் என்ன ஏது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா 15,000 ரூபா 20,000 ரூபா சம்பாதிக்க தினக்கூலிக்காரங்க நம்ம ஆட்களுக்கு இருக்கிற பெருமை. நான் சொல்லுவேன், கவனமாக இருங்க. வருஷக்கணக்காக சொல்லுவேன். சிலர்லாம் யோசிக்கவே இல்லை. வாயா நீ சொன்னால் எனக்கு என்ன இருக்குது, புரியுதா புரியலையா எனக்கு தெரியலை, பயமாக இருக்குது. என்ன பயம்னா, நீங்கள் ஏதோ இன்றைக்கி இருக்கிறத வச்சு நாளைய கணக்கு போட்டுற முடியாது. இன்னும் இருக்கிற கணக்கு வச்சு நாளைக்கு என்ன செய்ய முடியாது, போட முடியாது. இன்றைக்கி வயர் நல்லா இருக்கும், நாளைக்கு வயரை டெஸ்ட் பண்ணால் அல்சர் இருக்கும், நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அல்சர் அடுத்த ஸ்டேஜ் போயிட்டுனா இன்னும் கஷ்டமாயிடும். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு இப்போ தெரியாது, உங்களுக்கு புரியாது, அதுக்கு தான் நம்ம சொல்கிறேன். இங்கே என்ன அப்படியே உலாத்துறது, நமக்கு என்ன கவலை, அங்கே கையில் ஒரு 1 லட்ச ரூபா இருந்துட்டுனா போதும், 2 லட்ச ரூபா இருந்துட்டுனா போதும். அப்படியே நம்ம ஆட்களுக்கெல்லாம் இன்னும் உலாவுது. அல்லேலூயா. ஒரு 5,000 ரூபா 10,000 ரூபா ஒரு சின்ன அப்படி ஒரு ஏதாவது ஒரு மனுஷ சகாயம் கிடச்சிட்டுன்னா போதும், நம்ம ஆட்கள் அட்டை மாதிரியாக அப்படி கிடச்சிட்டுனீங்களா அப்படி கடிச்சிக்கிட்டே இருப்பாங்க.
கொஞ்ச நேரத்தில் ஒருத்தங்க அடித்து தள்ளிடுவாங்க அப்படிங்கிறது தெரியாது. உலாத்துறது இதில் அப்படி ஒரு உலாத்து, அப்படி ஒரு உலாத்து, அப்படி ஏதோ இதான் நமக்கு சொர்க்கம் போல். கொஞ்ச நேரத்தில் கீழே வந்துட்டான், கொஞ்ச நேரத்தில் கீழே வந்துட்டான். உலாத்தெல்லாம் கூட அரண்மனையிலெல்லாம் உலாத்தி காலத்தை கழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கொஞ்ச நேரத்தில் அவன் இருதயத்தில் இருக்கும்போதே கர்த்தர் அவனை மனுஷன் இருந்து தள்ளினார் அப்படின்னு இருக்கு. வாசிங்க பார்ப்போம். இன்னொன்று 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசித்தீங்கன்னா இங்கே இவர் ஒரு உலாத்திட்டு இருக்கிறார். யார்? நம்ம தாவீது ராஜா ஒரு உலாத்து. வாசிங்க. ஒரு நாள் சாயங்காலத்தில் தாவீது தன் படுக்கையிலிருந்து எழுந்து அரண்மனை உப்பரிக்கையின் மேல் உலாத்திக்கிட்டே இருக்கிறார். அவர் ஒரு நியாய தீர்ப்புக்கு ஏதுவான ஒரு உலாத்து, அப்படியே உலாத்து. யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் அப்படியே ஒரு உலாத்து. ஆராதனைக்கு வராமல் ஒரு உலாத்து. அல்லேலூயா. ஆராதனைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சனிக்கிழமை ஆயத்தமாகணும், ஆயத்த நாள் அப்படி இருக்குது. இது சனிக்கிழமை வரைக்கும் கொண்டாடுறது. எங்கேயும் போயிடுவாங்க. சிலருக்கு ஆராதனையே இல்லாமல் போயிடுவாங்க. சிலர்லாம் நினைக்கிறாங்க என்னவோ சாதிச்சிருவோன்னு சொல்லி. சிலதெல்லாம் உங்களுக்கு வேணா சொல்கிறேன், எழுதி வேணா வச்சுக்கிடுங்க. அந்திய காலம் வித்தியாசமாலாம் நம்ம இல்லை, சிலருக்கு ஆகி போகும் போல் எனக்கு பயமாக இருக்குது. தப்பாக எடுத்துக்கலாம். அதனால் ஜெபாபுர தப்பு வரலாம் நினைக்காங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எங்கே போகிற சபையிலேருந்து, சபைகளில் இருக்கிற ஜனங்கள்லேருந்து எல்லாரையும் கவனிக்கணும். எண்ணி முடியாத ஆப்ரேஷன், எண்ணி முடியாத இதோடி நிறைய பேர் வித்தியாசமாக இருக்கிறாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா வாழ்கிற காலத்தில் உலாத்துறது தான் காரணம். யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் அப்படியே உலாத்துறது. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையே இல்லாமல் போவாங்க. உலகமே இடிஞ்சு உலட்டான். ஆண்டோடைய சமூகத்தை தேடுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை விட மேன்மையானது ஒன்றுமே கிடையாது. உண்மையாக சொல்கிறேன். இப்போ இங்கே கிடக்க நம்மளில் ஒரு சிலர்லாம் கடையில் கிடந்துட்டீங்கன்னீங்களா கிட்டே வரமாட்டாங்க. சிலர்லாம் நிச்சயமாக சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்கிட்டாங்க. கடையில் கிடந்துட்டீங்கன்னீங்களா நான் ஏதோ சொல்கிறேன்னு நினைக்காங்க. சிலருக்கெல்லாம் அப்படி ஆயிருமோனி பயமாக இருக்குது. உண்மையாக சொல்கிறேன். அதனால் உலாத்துற வேலையை விடுங்க. தெய்வ சமூகத்தில் இருக்க வேண்டிய நேரத்தில் தெய்வ சமூகத்தில் இருங்க. வேதம் வாசிக்க வேண்டிய நேரத்தில் வேதத்தை வாசிங்க. ராஜாக்கள் யுத்தம் செய்ய வேண்டிய காலத்தில் நல்லா தூங்குனார் ஐயா. திருப்பி உலாத்துனால அவருக்கு வாழ்க்கையில் தப்பு செய்யக்கூடிய இடம் வந்து போயிட்டார். அதனால் நம்முடைய தேவன் எப்போ எங்கே உலாகுவார்? ஃபர்ஸ்ட் பாயிண்ட். சரியா? நம்முடைய தேவன் எப்போ எங்கே உலாவார்? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தின்படி, ஆதியாகமம் 3:8 பகலின் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை, தோட்டத்தின் அனுபவத்தில் கர்த்தர் உலாவுவார். எதில் உலாவுவார்? அருமையான ஒரு தோட்டத்தின் அனுபவத்தில் கர்த்தர் உலாவுவார். இப்போ லைஃப், நம்முடைய லைஃப் ஒரு தோட்டம் அப்படின்னா இது முதல்ல வந்து நமக்கு இந்த தோட்டம் என்பது தெய்வ சமூகம், ஆலயத்தின் பகுதியை கர்த்தர் நமக்கு காட்டுகிறார். தோட்டத்தில் பகலின் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தர் உலாவுவார், ஆராதனையில் கர்த்தர் உலாவுவார் அப்படின்னு வேதம் நமக்கு என்ன செய்து சொல்லி கொடுக்கிறது. தோட்டத்திலே கர்த்தர் உலாவுவார். ஆதாமையும் ஏவாளையும் கர்த்தர் உண்டாக்கின போது ஏதேன் தோட்டத்தில் கொண்டு வந்து வைத்தார். ஆவிக்குரிய தெய்வ ஜனங்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள், ஞானத்தானம் எடுத்த ஜனங்கள், பரிசுத்தாய் பெற்ற ஜனங்கள், தேவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் உண்டாக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் எங்கே இருக்குன்னா தோட்டத்தின் அனுபவத்தில் இருக்கணும். அங்கே கர்த்தர் உலாவுவார். அல்லேலூயா. முதல்ல நம்ம எல்லாருக்கும் கர்த்தர் உலாவுகிற இடமாய் கர்த்தர் தந்திருக்கிற இடம், உலாவுகிற இடமாய் வெளியரங்கமான இடம் தோட்டம். அந்த தோட்டம் என்பது சபையை காட்டுகிறது. அல்லேலூயா. ஒரு ஆவிக்குரிய தெய்வனுடைய பிள்ளை தேவன் உலாவுகிற இடத்திலே வாழ வேண்டும். தெய்வ சமூகத்தின் அனுபவத்திலே, ஆலயத்தின் அனுபவத்தில் வாழ்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு எண்ணி முடியாத ஜனங்களுக்கு தேவனுடைய ஆலயம், தெய்வ சமூகத்தில் வாழ்கிறது என்பது மிகவும் கடினமானதாய் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ரொம்ப மறுபடி உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் ரொம்ப யோசித்து பார்க்கறதுக்காக சொல்கிறேன். ஆண்டோடைய பிள்ளைகள் எப்போதும் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது உங்களுக்கு சந்தோஷமாய் மாறட்டும். ராஜாவாகிய தாவீது சொல்லுகிறான் 27ஆம் சங்கீதத்தில் 4வது வசனத்தில் சொல்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். உம்முடைய ஆலயத்திலே தங்கியிருந்து உம்முடைய ஆலயத்திலே ஆராய்ச்சி பண்ணுவதையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொல்றார். சங்கீதம் 27:4 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே வாஞ்சிப்பேன். இந்த காலை ஆராதனை எத்தனை பேர் இருதயத்தில் கை வச்சு சொல்ல முடியும்? இன்றைக்குள்ள ஆராதனை 2 மணி வரை பிரசங்கம் பண்ணாலும் எங்களுக்கு கஷ்டம் இல்லை, நீங்க நல்லா பிரசங்கம் பண்ணலாம்னு சொல்லக்கூடிய இடத்துல ஜனங்கள் இருக்கிறீங்களா? இல்ல 1 மணி ஆயிட்டாலே நமக்கு கஷ்டமாயிரும். பண்டைய கால பெந்தகோஸ்து அனுபவங்கள்ல தண்ணி பாட்டில் பக்கத்தில் இருந்தது நாங்க பார்க்கல. ஊழியக்காரங்க தண்ணி குடிச்சது நாங்க பார்க்கல. தண்ணி குடிக்க கூடாதுங்கிறதுக்கு இல்ல. இன்னைக்கு தண்ணியில இருந்து பிஸ்கட்ல இருந்து எல்லாம் வச்சிருக்கக்கூடிய காலம்.
பண்டைய கால பெந்தகோஸ்த பாஸ்டர்ஸ் இது விசுவாசிகளுடைய பிள்ளைகளை அவ்வளோ கண்டிப்பாக வச்சிருக்கிறாங்க. திருநெல்வேலியில் பாஸ்டர் ராஜேந்திரன் ஒருத்தங்க சபை நடத்திட்டு இருந்த காலத்தில், பாஸ்டிங் பிரேயர் நடத்துகிற காலத்தில் பிள்ளைகளோடு வந்தாலே ஏற்றுக்க மாட்டாங்க, அப்படி இருந்திருக்கிறாங்க. ஏன்னா தெய்வ சமூகம் அவ்வளோ கனத்துக்குரியதாக கனம் பண்ணப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய சமூகம் அல்ல தட்டப்படக்கூடாது என்கிற வைராக்கியத்தில் சபையை நடத்தி இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு எத்தனையோ சுதந்திரங்கள், ஆனால் ஆலயத்தில் இருக்கிறதுக்கு நமக்கு கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச காலத்தில் இப்படியெல்லாம் சேர் நான் பெந்தகோஸ்த சபையில் பார்த்ததே கிடையாது. எங்கனையா 1-2 சேரை போட்டிருப்பாங்க உட்கார்றதுக்கு. இன்னைக்கு நான் போகிற இடத்துல மெஜாரிட்டி சேர் தான் இருக்குது. சும்மா அங்கே பாவப்பட்டதாக ஒரு 4-5 முன்னுக்கு உட்காந்துருக்கு. லேலுயா, இதான் நிலவரம். சேர் போட்டே தப்பா இல்லை. இவ்வளவு வசதிகள், இவ்வளவு சூழ்நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தும் நாம் இன்றைக்கு தெய்வ சமூகத்தில் இருக்கிற அனுபவம் குறைவுபட்டிருக்கிறது. அன்றைக்கு ஒரு ராஜாவாக இருந்தவன் சொல்கிறான், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன். இன்றைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்குறோம், ஆண்டவரே நான் அவங்களை ஆராதிக்க எனக்கு ஒரு வேலை தாங்க, பணம் தாங்க, பொருள் தாங்க, வசதி தாங்கன்னு கேட்குறோம். இன்றைக்கி நம்ம கேட்குறது, அவன் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு இதெல்லாம் வேண்டாயா, இது ஒன்றுமே வேண்டாம், நம்முடைய ஆலயத்தில் தங்கி இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அனுபவம் எப்படி இருக்கிறது? தோட்டத்தில் உலாவுகிற தேவனுடைய சத்தம், தோட்டத்தின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கை இருக்கா? இன்றைக்கு ஒரு தோட்டம் கெடுக்கப்படுது, ஒரு சபை கெடுக்கப்படும். 3 விஷயத்தினால கெடுக்கப்படும். ஒன்று, உன்னத பாட்டில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, தோட்டத்தை கெடுக்கிற. உன்னத பாட்டு 2:15 வாசித்தா, உன்னத பாட்டு 2:15 வாசித்தா. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழிநரிகளையும் சிறுநரிகளையும் நமக்கு குழிநரிகளையும் சிறுநரிகளையும் பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமா இருக்கிறதே. அப்போ ஒரு தேவனுடைய ஆலயம் சபை என்று சொல்லக்கூடிய தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரி குழுநெறி அனுபவம் இருக்கிறது. நரி தெய்வ சமூகத்தில் இன்றைக்கு ஜனங்கள் வாழ முடியாதபடி, தெய்வ ஜனங்களுடைய வீடு ஒரு தோட்டமாக இருக்க முடியாதபடிக்கு சிறுநரி குழிநரி எல்லாம் இருக்குது. என்ன தந்திரம் நம்ம ஆட்கள்கிட்ட இருக்குது. நிறைய பேர் நினைக்கிறாங்க பிரதருக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது, அவங்கெல்லாம் புரிய மாட்டாங்க, அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். நான் சிஸ்டர் சொன்னாலே சொல்ல எனக்கு ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் இது செய்யாண்ட எனக்கு தெரியும்பாங்க. திருப்பி நான் பேச ஆரம்பிக்கும் போது அவங்க யோசிப்பாங்க, பிரதருக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஒருத்தட்டுமே கேட்குறதுல பேசுகிறேன், பார்த்தா தெரியாதா? நிறைய பார்த்தா நமக்கு தெரியாதா? நிறைய பார்த்தா தெரியுமா தெரியாதா? ஏன் நிறைய பார்த்தா தெரியுமா தெரியாதா? தெரியும். நரி தந்திரமாக பேசுகிறவங்களை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. நரிக்கு நேரம் ஆயிட்டா, டைம் ஆயிட்டுனா ஊழ போட்டுறாங்க. சாயங்காலம் 6 மணி 6:30 மணிக்கு நரி சாயங்காலம் ஆயிட்டுனா போதும் ஊழ போட்டுரும். எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிகி தன் புள்ளியையும் மாற்றக்கூடுமோ? கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். டைம் கிடைச்சிட்டா போதும் அவ்வளோ விட்டுரும். நாங்கள் டிபிஎம் ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்த முதல் வருஷத்தில் தேக்கு மரம் வெட்ட போவோம். அந்த கன்வென்ஷனுக்காக போயிட்டு செங்கல்பட்டு அந்த மாவட்டங்கள் பக்கங்களில் பெரிய சவுக்கு தோப்பு எல்லாம் விலைக்கு வாங்குவாங்க, பரிசுத்தவான்கள். அதை வாங்கி வெட்டைக்கு போவோம். வெட்டி முடித்து ஒரு 6:30 ஆகும்போது நாங்கள் புறப்படக்கூடிய நேரம் பார்க்கும்போது எங்கேயாவது இருந்து நரி ஊழ சத்தம் கேட்கும். தெரியாதா? தெரியும். இப்படிதான் இருக்குது கெடுக்கிற நரிகள். அப்படியே வரும். நான் நம்ம சிஸ்டர்ஸில் சில நேரத்தில் சிலரை பற்றி சொல்லிவிடும், கவனமாக இருங்க, ஞானமாக இருங்க, கவனமாக பேசுங்க. இதுகளுக்கு நரி அடையாளம் தெரியாது. ஆட்டுக்குட்டிக்கு தோலை போட்டுக்கிட்டு வரும். உடனே இவங்க ஓகோ ஆட்டுக்குட்டி பா 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 பேட் கடி வாங்கின பிற்பாடு எதுக்கு உனக்கு வேலை? நீ முதல்ல கவனமாக நரின்னு நினச்சி அதுக்குரிய ஆகாரத்தை போடு, அதுக்குரிய இடத்துல வை. ஆமாம், நம்ம பாவம் அதில் ஒன்றும் சொல்லிக்கல. நல்லா சில நேரம் இவங்களும் கடிப்பாங்க, அதான் ஒன்று. இவங்களும் சில நேரத்தில் கடி கொடுப்பாங்க, அதையும் கவனிச்சுக்கிட்டோம். நரி. அப்புறம் என்ன? தோட்டத்தில் என்ன கிடக்கு? வேதம் என்ன சொல்லுது? ஆமாம், வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க.
அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத்தூர் திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று. சிங்கம். இன்றைக்கு தேவன் உலாமுற இடத்துல சிங்கம், கர்ச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு வகை தேடிட்டு இருக்கான். நம்ம விசுவாசி எல்லாம் பொக்கவாய் சிங்கத்துக்கு வாய்க்குள்ள இருந்துட்டு அவன் நமக்கு 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 நமக்குன்னு ஆசை போடான், இதுன்னு உள்ள கிடந்துட்டு தெரியல. இப்போ போகிற பாயிண்டில் இன்னும் ஒரு 6 குறிப்பு பேசும்போது சிலருக்கெல்லாம் புரிஞ்சிடும். இன்னைக்கு கிளப்பிட்டார், இழுன்னு தான் இழுக்கிறாங்கன்னு சொல்லி. நம்ம இருக்கிறதே 2 வாரம், 2 வாரத்தில் இழுத்து விட்டுட்டு போனால் தானே நல்லா இருக்கும். அல்லேலூயா. அடுத்த 2 வாரத்தில் நம்ம ஆட்களுக்கு சுளுக்கு இழுக்கெல்லாம் வந்துடும். அதனால் இருக்கிற வாரம் சுளுக்கு எடுத்து விட்டுரும். நல்லா கிளியர் ஆக்கி விட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி போகும். டிங்கரிக்கு வேலை பார்த்து விட்டா எப்படியும் போகும். அல்லேலூயா. 2வது என்னது? தோட்டத்துக்குள்ளே சிங்கம் ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டானா. உன்னத பாட்டில் என்ன சொல்லியிருக்கு? சிறு நரிகளையும் குழி நரிகளையும் பிடிங்க, பூ பிஞ்சியுமா இருக்கு தோட்டம். இப்போ அடுத்தது என்ன? அதே ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 1-2 வசனத்தை வாசித்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசித்தா. தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள போதும் சர்ப்பம். என்ன நடந்துச்சு? தேவன் உலாவுகிற தோட்டத்தை விட்டு ஆதாமையும் ஏவாளையும் வெளியே கொண்டு போகிற வேலையை கச்சிதமா செய்து முடிச்சா. சரியா தப்பா? தேவன் உலாவுகிற தோட்டத்தை விட்டு வலு சர்ப்பத்தின் வல்லமை ஆதாமையும் ஏவாளையும் வெளியே கொண்டு போனது. ஆதாமையும் ஏவாளையும் வெளியே கொண்டு போனது. நான் போன வாரத்தில் ஒரு பாசிங் பிரேயரில் சொன்னேன், இனி இங்கேருந்து ஒரு கேமரா வைக்க போகிறோம். ஒரு கேமரா வச்சு விசுவாசிகள் ஆராதனை நேரத்தில் எப்படி இருக்கிறீங்க அப்படிங்கிறத லைவாக நமக்கு நான் அங்கே பார்த்துக்கிட்டே இருப்பேன். கூட்டம் முடிஞ்சு நீங்கள் சாப்பிடும்போது இந்த பக்கத்தில் ஒரு டிவி, அந்த பக்கத்தில் ஒரு டிவி வச்சு நீங்கள் பார்க்கணும். யார் யார் கூட்ட நேரத்தில் எந்த கண்டிஷனில் இருந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் உறங்கியிருக்கிறாங்க, எத்தனை பேர் பிரசங்கம் கேட்கும்போது பிரசங்கத்தை உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாங்க, பார்த்துட்டு போங்க. அதில் முக்கியமானதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து அடுத்த வாரம் பிரிண்ட் அவுட்டு போட்டு அதில் தொங்க போட்டுக்கணும். எதுக்கு தொந்தரவு? அதில் சிஸ்டர்ஸும் வரட்டு. இவங்க முக்காடை இழுத்து போட்டு மூடுனாங்களா, உறங்குனாங்களா, பிரசங்கம் எத்தனை பேர் கவனிச்சாங்க, கண்ணு சிமிட்டி சிமிட்டி இருந்திருப்பாங்க, யார் எந்தெந்த ட்ரெஸ்ஸோடி எப்படி வந்து உட்கார்ந்துருக்கிறாங்க, யாருக்கு ட்ரெஸ்ஸு ஆராதனைக்கு தேவன் ஆராதிக்கிற விதத்தில் உள்ள ட்ரெஸ்ஸு. அல்லேலூயா. இப்போ ஒரு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்கலாம். வலு சர்ப்பத்தின் வல்லமை என்ன செய்துச்சு? தேவன் உலாகிற தோட்டத்தை விட்டு அழகா வெளியே கொண்டு போயிட்டான். அழகா தேவன் உலாவுற தோட்டத்தை விட்டு வெளியே போறதுக்கு என்ன வேலை உண்டு அதை செய்துட்டான். இப்போ தேவன் உலாவுகிற தோட்டமாய் நம்முடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகாவறட்சியான காலங்களிலும் அவரும் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். கர்த்தர் நமக்கு தர்ற சபை ஒரு தோட்டமாய் காணப்பட வேண்டும். சந்தன மர தோட்டமாய், கனி தோட்டமாய், பூத்தோட்டமாய், வாசனை வீசுகிற தோட்டமாய் இருக்கணும். உன்னத பாட்டில் வாசிக்கும் போது அந்த மணவாட்டியின் தோட்டம் வாசனை வீசுகிற தோட்டமாய் இருக்கிறது. ஒரு சபை ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தோட்டமாய் இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, முத்திரிக்கப்பட்ட மறைவு கட்டப்பட்ட நீர், முத்திரிக்கப்பட்ட தோட்டம். அல்லேலூயா. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, அடைக்கப்பட்ட தோட்டம். ஆவிக்குரிய ஒரு சபை என்பது அடைக்கப்பட்ட தோட்டம். குளிநரிகளுக்கு இடமில்லாத தோட்டமா தோட்டக்காரன் பாதுகாக்கணும். சிங்கம் உள்ள வராத தோட்டமா பாதுகாக்கணும். வலு சர்ப்பத்தின் வல்லமை கிரியை செய்யாத தோட்டமாய் தேவன் உலாவுகிற தோட்டம். ஒரு ஆவிக்குரிய சபை என்பது தேவன் உலாவுகிற தோட்டம். நீங்க இருக்கிறேன்னா அப்படிதான் இருக்கணும். அல்லேலூயா. அதுக்கு தான் பக்குவப்படுத்துறது. குழி நரி விடக்கூடாது, சிங்கம் வந்துடக்கூடாது, வலு சர்ப்பம் வந்துடக்கூடாது. வந்தால் பிரச்சனை தான். வராம தோட்டம் எப்பவுமே அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்கணும். அது எதுக்குன்னா ஆண்டவர் உலாவுகிற தோட்டமாக இருக்கணும். 2 கர்த்தர் எங்கே உலாவுவார்? எல்லாத்துக்கும் ஒரே குறிப்பில் சில நிறைய அர்த்தங்கள் சொல்லலாம். ஆனாலும் சமயம் நமக்கு அனுமதி கொடுக்காது. உபாகமம் 23:14 வாசித்தான்.
உபாகமம் 23:14 வாசித்தா. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்புக் கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமா இருக்க. உன் பாளையம் வள்ளியூர்ல ஒரு சபைக்கு போனேன், தப்பா எடுத்துக்கிட்டாங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் இப்போ தர்றோம். எல்லாம் இருக்கிற உங்களுக்கு தான் பிரசங்கம், மறுபடியும் சொல்கிறேன். உங்களுக்குன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு சேர்த்து. வள்ளியூருக்கு ஒரு சபைக்கு போகணும். அந்த பாஸ்டர் கஷ்டத்தை சொன்னார். கஷ்டத்தை சொன்னது தப்பு கிடையாது. ஏங்க அந்த வீட்டுக்குள்ளே அவங்க வராண்டாக்குள்ளே கால் வைக்க முடியாது, அவ்வளோவும் குவாலிட்டி. அங்கே கொஞ்சம் மேலே கொஞ்சம் நெல் காய போட்டிருந்தாங்க, அவ்வளோவும் குவாலிட்டி. அந்த நெல் கோழி மேய்ஞ்சி கோழி தின்னு கோழி பேண்ட்டு போட்டிருக்கு. வீட்டில் கால் செருப்பு வச்சு நடந்து போக முடியாது, அவ்வளோ இது. நீங்கள் வந்திருந்தீங்கன்னு நினைக்க, அப்படி தானே இவங்க நீங்கள் வந்திருந்தீங்க. வராண்டா ஃபுல்லாக கோழிப்பி. நான் குற்றப்படுத்தலை, கோழி வளர்த்தே தப்பு இல்லை. 4 முட்டைக்கு நீ கோழி வளர்க்குற, 4 முட்டை கிடச்சா உனக்கு 30 ரூபா இல்லைன்னா 40 ரூபா. ஒரு விசுவாசி கூட உனக்கு ஒரு 100 ரூபா 1000 ரூபா காணிக்க கொண்டு வரணுன்னா இந்த கோழி பீ பிடிக்காதவங்கன்னா வரமாட்டாங்க. பாஸ் வீட்டுக்கு போனால் கோழி பீயாக கிடக்கு, கோழி பீயா கிடக்கு. ஆண்டவர் அன்னைக்கு வனாந்தரத்தில் 6 லட்சம் புருஷர்கள் 20-30 லட்சம் ஜனத்துக்கு சொன்னார், நான் உலாவுகிற இடம் உன் பாளையம் எப்படி இருக்கட்டு. சில வீட்டுக்குள்ளே கால் வைக்க முடியாது, நாய்ப்பி வாடை. சில வராண்டாவில் கால் வைக்க முடியாது, நாய்ப்பி வாடை. சில பிள்ளைகள், அந்த பிள்ளைகள்லாம் சொல்கிறாங்க, நாயை எடுத்து முத்தம் பண்ணுவாளாம். இந்த பிள்ளை நாயை எடுத்து முத்தம் பண்ணுவாளாம். பியானு பிறக்குது நாய்க்கு, உன்னி பிறக்குது நாய்க்கு. உனக்கு வியாதியாக வரும், உனக்கு வியாதியாக வரும். குழந்தைகளுக்கு பீ எழுது மாதிரி பேப்பர் வச்சு பீ எழுது, நாய்ப்பீ பூனைப்பீ. சில வீடுகளில் பாருங்கள், பெரிய பெரிய சோபா கம்பட்டில் போய் உட்கார முடியாது. அது என்னென்னா அந்த பூனைப்பீ இருக்கும், அந்த பூனைக்கு அந்த இது முடி அருவருப்பு, அது அவங்களுக்கு சந்தோஷம். அன்னைக்கு மனுஷன் இயற்கையான உபாதைக்கு கர்த்தர் சொன்னார், நீ போ, உன் பாளையத்தில் நான் சுற்றுறதுனால நீ உன் பாளையத்தை என்ன செய்யணும், சுத்தமாக வைக்கணும். எத்தனி முடியாத வீடுகள் இன்னைக்கு சாபம் ஆசீர்வாத குறைவு. எதுக்குன்னா இதான் காரணம். தேவன் உலாவலை இல்லவே இல்லைங்க, ஓப்பனாக சொல்ல இல்லவே இல்லைங்க, இருக்கலை. எப்படி இருப்பார் அவர்? அன்னைக்கு 20 லட்சம் ஜனங்கள் வாழ்ந்த வனாந்தரத்தில் சொன்னார், நான் உலாவுறதுக்கு என் பாளையம் சுத்தமாக இருக்கணும்னு சொன்னார் வனாந்தரத்தில். அல்லேலூயா. தண்ணி இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் சொல்ல, நீ போ இருக்கு, நான் உலாவணுமானா அதில் அழகா சொல்லிக்கோ, உன் சத்துருக்களை நான் அழிக்கிறதுக்கு ஏற்ற விதத்தில் நான் உன் பாளையத்தில் உலாவுறதுக்கு உன் பாளையம் சுத்தமாக இருக்கணும். வீட்டு நடையில் சில வீட்டு நடைக்கு போக முடியலைங்க, ஒவ்வொரு மோளும் பீயும் இப்படி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அதே துணி ரொம்ப சுத்தம் பாராட்டுவாங்க. ஒரு ஏழை விசுவாசியை தொடர்றதுக்கு ஏழை ஒரு பாட்டிய தொடைக்கு சுத்தம் இதுச்சுவாங்க. எங்கேயோ கிடக்கிற ஒரு நாயை தூக்கிட்டு நெஞ்சியோடு அணைச்சிட்டு போறாங்க. வெக்கமா இல்லை? அவ்வளோ இதா மேன்மையாது. ஒரு பாவப்பட்டதுக்கு ஒரு ஏழைப்பட்டது நான் பார்க்குறேன். பஸ்ஸுகளில் ஒரு வயசான பாட்டி நேற்று ஒருத்தங்கள்கிட்ட போய் உட்காந்துட்டாங்க அந்த சீட்டில். உடனே அந்த அம்மா எழும்பி வேறு ஒரு சீட்டுக்கு போயிட்டாங்க. நான் வந்துக்கிட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் இருந்த ஒருத்தங்க எழும்பி போனாங்க. பக்கத்தில் ஒரு வயசான அம்மா, உட்காருங்களாம்மா. நான் போட்டிருக்கேன் போகும்போது சில நேரம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜிப்பா இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்கும். உட்காருங்களாம்மான்னு கேட்டேன். உட்காருங்கம்மா சொன்னேன். அங்கே ஒருத்தங்க அவ்வளோ சுத்தம். அங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் ரோட்டில் கிடக்கூடிய நாயையும் தூக்கி வந்துருமா, ஆமாம் சத்தம் போடாத, சத்தம் போடாத, வேணுமே மேலே ஒருத்தர் இருக்கிறாரு, படைச்ச ஒருத்தர் இருக்கிறாரு. அல்லேலூயா. ஆமா வேணுமே. வேதம் சொல்லுதே, உன் பாளையம் சுத்தமா இருக்கட்டி. நான் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேனே. நாய்க்க சுமல்லு, மூத்திர சுமல்லு, பூனைக்க பீவாட குடலை பரட்டுதே. அல்லேலூயா. இல்லை வேணுமே, தேவையே உன் பாளையம் சுத்தமா. இன்னும் யோசனை யோசிக்கிறாங்கப்பா.
இன்னும் ஆலோசனை சங்கத்தை வச்சு ஜெபா பிரதரை பிடிச்சி எப்படியாவது சிலுவையில் அரைஞ்சிடலாமான்னு திட்டம் போடுறாங்க. நாய்க்கும் பூனைக்கும் லவ் பேர்ட்ஸுக்கும் கோழிக்கும் சில வீடுகளில் லவ் பேர்ட்ஸ், அது என்னவோ இந்த கொர்க்கட்டா ஏதோ ஒரு கிளி, அது என்ன பேர் சொல்கிறா, ஏதோ ஒரு காக்டெயிலாம், என்ன நமக்கு அது இங்கிலீஷில் வரவங்க காக்டெயிலு பூக்டெயில் இதெல்லாம் விட்டுருக்காங்க. அது அங்கே போக்கில் இவ்வளோ போல் புழுக்க போல் பேண்டிட்டு போகுது. உட்கார முடியாது, சோபாவில் போனால் உட்கார முடியாது, அங்கேயும் பேண்ட் வச்சுருக்கு. நான் உட்கார்றதுக்கு யோசிக்கிறேன். அதனால ஆண்டவர் இருக்க மாட்டார், உலாவணுமே. கர்த்தர் உலாவுற இடமாச்சே. அல்லேலூயா. இதில் இருக்கக்கூடிய ஒற்றையை பார்த்த உடனே எனக்கு கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. ஆமாம். இப்போ இன்னைக்கு அவ்வளோத்தையும் அடிக்கணும். எங்கேயாவது பாத்ரூமில் போனால் பார்ப்பேன், எங்கே போனால். அதனால் நான் ஒரு தடவை போன சபையில் மறு தடவை போகிறேன்னா பாத்ரூம் நீட்டாக இருக்கும். ஆமாம், பார்ப்போம். நானே விரும்பும்போது தேவன் எவ்வளோ சுத்தத்தை விரும்புவார். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தம் உள்ளவள் பாக்கியவான்கள், அவள் தேவனை தரிசிப்பார்கள். படைச்ச மனிதனுக்குள்ள இருதயத்துக்குள்ள வாழ சுத்தத்தை விரும்பும்போது உன் வீட்டுக்குள்ள கர்த்தர் வாழ விரும்பும்போது எப்படி விரும்புவார்? அல்லேலூயா. எப்படி விரும்புவார்? அல்லேலூயா. விரும்புவாரா விரும்ப மாட்டாரா? இளையகுமார் மனம் திரும்பி வந்தபோது வஸ்திரத்தை மாற்றி அவனை குளிப்பாட்டி சவரம் பண்ணி எடுத்து சுத்தம் பண்ணி தான் அந்த வீட்டில் சந்தோஷம் உண்டானது. சிறைச்சாலையின் வஸ்திரத்தை யோசேப்புக்கு மாற்றினாரே. அல்லேலூயா. இப்படி எழுத்தின்படியே ராஜாக்களும் பெரியவர்களும் சுத்தத்தையும் காரியத்தையும் விரும்பும் போது சர்வ வல்லமுள்ள தேவன் சொல்றாரே, உன் பாளையம் தரித்திரம் எங்க இருந்து வந்துச்சு? வறுமை எங்க இருந்து வந்துச்சு? எங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படல? ஏன் ஆசீர்வதிக்கப்படல? எப்படி ஆசீர்வதிக்கப்படல அப்படின்னா இதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. கர்த்தர் உங்க வீட்டுக்குள்ள உலாவாரா பாருங்க. அல்லேலூயா. ரெண்டாவது, தேவன் உலாவுறதுக்கு பாளையம் சுத்தமாக இருக்கணும். கண்ட துணியை அங்கேருந்து துருக்கி போடுறது, இப்படி போடுறது, அப்படி போடுறது, இப்படி போடுறது. அங்கே கிடக்கும் ஒன்று லுங்கி அங்கே கிடக்கும். அது வந்த உடனே ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த உடனே செருப்பை கலத்தி இப்படி போடுறது. ஒரு செருப்பு இங்கே, ஒரு செருப்பு அங்கே. வந்த உடனே அதை கலத்தி இங்கே போடுறது, இதை கலத்தி இங்கே போடுறது. இல்லை, ஒரு ஒழுங்கு கிடையாது, ஒரு ஒழுங்கு கிடையாது. அங்கே போட்டுக்கிட்டு அந்த ஆளை உடனே காப்பியை குடிக்கணும், அங்கே என்னத்தையும் தின்னா வயத்தை நிறைக்கணும், அந்த ஆளை இது செய்ய வேண்டியதான். ஒரு டாய்லெட் பாத்ரூம் போனால் தண்ணி ஃப்ளஷ் பண்ணுறது கூட சரியாக இருக்கா. போயாச்சுன்னா அங்கே மீன் பிடிக்கைக்கு மிதப்பு போட்டே மாய கிடக்கும். சவங்களா, நல்ல மாட்டுக்கு ஒரு தடவை தானே சொல்லணும். போய் சுத்தம் பழகுங்க. ஏசிலேக்கா வீட்டில் போய் பாருங்கள், அவன் வியாதிப்பட்டு படுத்திருக்கும் போது போய் பாருங்க. ஒரு ட்ரம்மில் தண்ணி சொட்டு உளுந்த அந்த தண்ணி சொட்டு இருக்காது, தொடச்சாங்களா பிறக்கலாம். நான் நிறைய நாள் பார்த்துருக்கேன். அல்லேலூயா. ஜீவனே இல்லாத காலத்திலே சுத்தமாக தான் இருப்போம். கர்த்தர் வாசம் பண்ணுவார். அல்லேலூயா. வாழுங்க, அப்படி சுத்தமாக வாழுங்க. அல்லேலூயா. ஆமாம், உன் பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். கர்த்தர் உலாவுகிற இடம் சுத்தமாக இருங்க. அல்லேலூயா. கண்டமேனிக்கு வாழாதுங்க, கண்டமேனிக்கு இருக்காங்க. உங்கள் வீடுகளை சுத்தமாக வைங்க, வாழ்கிற இடங்களை சுத்தமாக இருங்க, ஆலயத்தை சுத்தமாக வைங்க. அல்லேலூயா. நம்முடைய ஆலயம் காலையில் ஆச்சுன்னா காலையில் 7, 7:15 மணிலேருந்து 9, 9:15 மணி வரைக்கும் சுத்தமான வேலை நடக்குது. இந்த பாத்திரம் நல்லா மறுபடியும் கழுவி வச்ச பாத்திரம் மறுபடியும் சுத்தமாக கழுவுறாங்க, பார்த்து கழுவுறாங்க. அண்டாவை கழுவுறாங்க, கழுவிட்டு அதில் ஏதாவது இருக்கான்னு கழுவுறாங்க. ஏன்னா அதில் இருக்குது அழுக்கோடி சோறு போட்டால் நம்ம தின்ன முடியாதுன்னு சொல்லி அதை 1க்கு 2 நேரம் கழுவுறாங்க. பிளேட் 1க்கு 2 நேரம் கழுவுறாங்க. பாளையம் சுத்தமாக இருக்கட்டும், பாளையம் சுத்தமாக இருக்கட்டும். 2, கர்த்தர் உலாவுறதுக்கு பாளையம் சுத்தமாக இருக்கணும். எழுத்தின்படியே உங்கள் வீடுகளெல்லாம் சுத்தமாக வைங்க. மிருகங்கள் வளர்க்காதுங்க, மிருகத்துக்குரிய இடத்துல வைங்க. அல்லேலூயா. எக்காரணத்தை கொண்டு வீடுகளுக்குள்ளே அனுமதிக்காங்க. அல்லேலூயா. வீட்டுக்குள்ளே பேளதுக்கு மோளதுக்கு அனுமதிக்காங்க. அப்படியெல்லாம் வச்சியாங்க. அதெல்லாம் தருத்திரம். நீங்கள் நினைக்கமா இல்லை, ஜெபாபுர எல்லா நாளும் சொல்லுவார் நீ நினைக்காங்க. சொல்கிற நாள் கேளுங்க, கீழ்ப்படிங்க, மாற்றிக்கொள்ளுங்க. அல்லேலூயா. நாயா வளங்க, பூனையா வளங்க, புறாவை வளங்க. அல்லேலூயா. நாங்கள் இத்தனையும் 37,000 ரூபாய்க்கு அன்னைக்கு விற்றோம், ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால். அவ்வளோ 100கணக்கான புறா, 40 புறா ரேஸுக்கு வளர்த்துருந்து. பெய்த்தோமுக்கு புறா வராது. அல்லேலூயா. கறிக்கு வரும் புறா, எல்லாம் பெய்த்தோமுக்கு கறி இறைச்சிக்கு வரும் புறா. அங்கே அது அங்கே மேலே கிடந்தது. அல்லேலூயா.
அதோடி முடிஞ்சு, சாப்டர் அதோடி முடிஞ்சு. அல்லேலூயா. அது கொடுக்கணும், கொடுத்தாச்சு, உடனே கொடுத்து வேணாம், கொடுத்தாச்சு. அல்லேலூயா. வாழ்க்கைங்கிறது தான். நம்ம இப்போ 40 புறா ரேஸுக்கு, 20 பெண் புறா 20 ஆண் புறா ரேஸுக்கு வளர்ச்சி வச்சுருந்தோம். திருச்சி வரைக்கும் போயிட்டு வந்திருக்கு. கொடுக்கணும்னு அவ்வளோத்தையும் கொண்டு போவாங்க. 37,000 ரூபா கிடச்சி. அதான் லைஃப். அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவரா புறாவானா தேவன் தான். அல்லேலூயா. ரைட்டா? ரைட். 2 3 தேவன் உலாவுறதுக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 2 சாமுவேல் 7:6 வாசியா. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். எங்க கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் வாசம் பண்ணினேன். ஒரு பிரதிஷ்டை ஜீவியம், கூடாரம், எளிமையான வாழ்க்கை நமக்கு தேவை. கர்த்தர் வாசம் பண்றதுக்கு ஒரு எளிமையான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை நமக்கு தேவையில்லை. வாழக்கூடாது. வாழ்ந்திருக்கும் தெரியும், தாழ்ந்திருக்கும் தெரியும், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் எனக்கு தகுதி ஆயிராது. எளிமையான லைஃப் வாழ்க்கைங்கிறதுல ஒரு எளிமையான வாழ்க்கை. தோற்றத்தில், செயல்கள், எல்லாத்துலையும் எளிமையாக. இந்த நாட்கள் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், நீ போடுற கூட்டெக்ஸில் இருந்து நீ பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளும் நீ இறக்கும்போது பரலோகத்து போலன்னா உன்னை பற்றி சாட்சி சொல்லும். நீ உபயோகப்படுத்துகிற வண்டிமை உன்னை குறித்து சாட்சி சொல்லும். எதுக்கு இவன் வண்டிமை பயன்படுத்தினான், இவன் எதுக்கு வண்டிமை பயன்படுத்தினான் சாட்சி சொல்லும். கிறிஸ்மஸுக்கு ஒரு பையனுக்கு நல்லா கேட்டுடுங்க, நல்ல பேண்ட் எடுத்து கொடுத்துருக்குறாங்க. அவன் அதை டைட்டாக போட்டுட்டு இதை அந்த பேண்ட் போடுறதுக்கு பிளாஸ்டிக் கவர் போட்டு போடுவாங்களாம். பிளாஸ்டிக் கவர் போட்டு போடுவாங்க. எதுக்கு அப்படி போட்டானே அந்த பேண்ட் சாட்சி சொல்லும். தூசியே சாட்சி சொல்லுமானால் நீங்கள் பயன்படுத்தின பொருட்கள் சாட்சி சொல்லும். அல்லேலூயா. கூடார வாழ்க்கை, வாசஸ்தலங்களை, நான் ஆலயத்திலே வாசம் பண்ணவில்லை, கூடாரத்திலும் வாசஸ்தலங்களிலும் டெம்பரரி இடத்துல வாசம் பண்ணினேன். அல்லேலூயா. எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ பழகுங்க, கர்த்தர் உங்க கூட இருப்பார். அல்லேலூயா. ஆவிக்குரிய தெய்வ பிள்ளைகள் எளிமையான வாழ்க்கை வாழ பழகிடுங்க. நீங்க வீடு கட்டாங்க அதெல்லாம் கிடையாது, வீடெல்லாம் கட்டுங்க. உங்களுடைய லைஃப் ஸ்டைலில் ஒரு தாழ்மையோடு கூடிய ஒரு எளிமை இருக்கட்டும். நான் சொல்லுவேன், இந்த சுண்டுக்கு வார்னிஸ் எல்லாம் அடிக்கிற நீங்க என்ன செய்யுங்க, சுண்டு உங்களுக்கு பெருசா இருக்கு, வாய் பெருசா இருக்கு, சின்னதா மாத்திரம் இருக்கு, 2 பக்கம் போட்டு ஒட்டிரு, அப்போ பேசைக்கு வசதியா இருக்கும். அடிக்காத. தேவன் கொடுத்திருக்க ஒரிஜினாலிட்டியை மாத்தாத. ஒரிஜினாலிட்டியை மாற்ற ஆரம்பிக்கும் போது மேல இருக்கிற தயவு குறையும். ஒரு காலத்துக்கு பிற்பாடு நீ எதிர்பார்க்க எதுவும் உனக்கு இருக்காது. நீ அன்னைக்கு நினைப்பா இப்படி வாழலாம், இப்படி இருக்கலாம் நினைப்பா, மேல இருக்கிற தயவு தான் அந்த பூமியில வாழ்றது. கூடார வாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கூடார வாசிகள் ஆகும் நமக்கிங்கு வீடென்றும் நாடென்றும் சொல்லலாமோ. கைவேலை இல்லாத வீடொன்றே மேலேதான் செய்வேன் என சொல்லி போகல. அல்லேலூயா. எளிமையான வாழ்க்கை வாழுங்க. இன்னைக்கு எல்லா ஊழியக்காரங்களும் இதை பேச மாட்டாங்க. ஏன்னா ஊழியக்காரங்களே வாழ்கிற வாழ்க்கை வேற. அன்னைக்கு நம்ம பெய்த்தோம் கொட்டம் வந்தாங்க. ஏற்கனவே ஒரு சிஸ்டரை பார்த்துட்டு அவங்க வராங்க. வரும்போதே என்ன செய்வாங்கன்னா, தெருவில் இருந்து வரும்போதே அவங்க இருக்கிறாங்களா அவங்க அப்படின்னு கேட்டு வருவாங்க. வந்து நம்ம இருக்கிறோம், பிரதர் பிரைஸ் லார்ட் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, சிஸ்டர்ஸ் இருக்கிறாங்களா அப்படியெல்லாம் இருக்க. வரும்போதே இப்படி இருப்பாங்க. நான் ஆல்ரெடி எப்போவுமே சில நேரத்தில் வார்த்தைகளை மாற்றி விளையாட்டுத்தனமாக போய் சொல்லியிருக்கேன், இல்லைன்னா சொல்ல முடியாது. அவங்க வராங்க. வரும்போது ஒரு சிஸ்டர் துணி துவைக்கிற இடத்துல பார்த்துட்டு வராங்க. வரும்போது கேட்குறாங்க, என்ன ஒரு சிஸ்டர். நான் சொன்னேன், இல்லை 2 பேரும் போயிட்டாங்க. ஒன்று அவங்க சொல்கிறாங்க, விளையாட்டுக்கெல்லாம் பொய் சொல்லாங்க பாஸ்டடி. நம்மக்கிட்ட சொல்லியா தானே. நான் கேட்டேன், நீ மண்டையில் டை அடிச்சிருக்கல, இது பொய்யா உண்மையானு கேட்டேன். பொய்யா உண்மையா சொல்லுங்க. டை அடிக்கிற பொய்யா உண்மையா? வெள்ளை முடிய கருத்த முடிய ஆக்கி வச்சுருக்கான், பொய்யா உண்மையா? தங்கத்துக்கு பதிலாக பித்தாளை போட்டிருக்கு, இது உண்மையா பொய்யா? பொய். அல்லேலூயா. போய் உங்கள் பாஸ்டர்கிட்ட போய் சொல்லு பார்ப்போம், பாஸ்டர் நீங்கள் டை அடிச்சிருக்கிறது பொய், மருந்து வாங்கி சுகத்தை பெற்றுட்டு இயேசுவே சுகம் தந்தான்னு பொய்யா உண்மையா? பொய். அல்லேலூயா. மருந்து எடுத்தேன், ஆண்டோடைய தயவுல சுகமானேன், இயேசு சுகமாக்கல. அல்லேலூயா. மருந்து எடுத்தேன், கர்த்தர் கிருபையா அதையும் ஆசீர்வதிச்சு தந்து சுகமான, அதான் கரெக்ட். அல்லேலூயா. உண்மைதான். நான் இயேசுவே என்ன சுகமாக்கினா பொய். அல்லேலூயா.
ஏசப்பா சுகமாக்க அது தேவையில்லை, அவருடைய ரத்தத்தின் தன்மையே போதும். அல்லேலூயா. ஊறுபட்ட பொய்யெல்லாம் சொல்லுவாங்க, ஊறுபட்ட பொய்யான வாழ்க்கையெல்லாம் கூடவே இருக்கும், கவலைப்பட மாட்டாங்க. நான் கவனித்து பார்ப்பேன் நிறைய பேர். அன்றைக்கெல்லாம் ஒரு 60-70 வயசு தாத்தா, நல்லா பார்க்குறேன், பாஸ்ட் நடக்க முடியலை, நடக்கதே பார்க்கணும், இப்படி ஒரு மாதிரி தான் போகும் பார். அழகாக அந்த கிருதா பக்கத்தில் இருந்து அருமையாக வெள்ளையாக இருக்கிற மாதிரி, மேலே இருக்கிற முடியெல்லாம் அவருக்கு கருப்பாக இருக்கிறது மாதிரி அழகாக வேஷம் போட்டிருக்காரு. அன்னைக்கு பார்க்குற ஒரு பாஸ்டர் அழகாக மேலெல்லாம் வெள்ளையாக இருக்குது, கிருதா மட்டும் கருப்பாக இருக்குது. சிஸ்டர்ஸ் சொன்னாங்க, அண்ணா அழகாக அவர் டை அடிக்கலை. அவர் டை அடிக்கலைன்னு நினைக்காங்க. அவருக்கு மீசையை கவனிச்சிங்களா, சாயம் கிருதாவை கவனிச்சிங்களா, டை அடிச்சுட்டு இருந்தோம், இப்போ டையை விட்டுட்டு இப்போ கிருதா பக்கத்தில் அழகாக வச்சுருக்காரு. இது எதுக்கு சொன்னேன்? எளிமையான வாழ்க்கை வாழுங்க, சுகம் உங்கள் கூட இருக்கும். கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அல்லேலூயா. உண்மையாக சொல்ல, நீங்கள் சிம்பிள் லைஃப் வாழுங்க, உங்கள் சரீரத்தில் நல்ல சுகம் இருக்கும். அல்லேலூயா. நீங்கள் உங்களை மேக்கப் பண்ணிட்டீங்க, உங்களை ஆக்ஷன் பண்ணிட்டீங்க, உங்களை ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் காட்ட ஆரம்பிச்சிட்டீங்க, உங்கள் சரீரத்தில் இருக்க சுகம் குறைய ஆரம்பிச்சிடும். ஆமாம், ஊறுபட்ட வியாதி எல்லாம் உங்களுக்கு சொந்தமாயிரும். எளிமையாக வாழுங்க, சிம்பிளாக வாழுங்க, கர்த்தர் வாசம் பண்ணுகிற சரீரமாக வைங்க. கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் நான் இஸ்ரவேல் புத்திரரை ஈப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிறேன். சிம்பிள் லைஃப், ஹம்பிள் லைஃப், தாழ்மையான எளிமையான வாழ்க்கை வாழுங்க. இப்படி முடிய வைக்கிறது, அப்படி வைக்கிறது, இப்படி வைக்கிறது, முடியெல்லாம் கோணக்க நீ போடுறது சொல்லி ஒன்றும் வேண்டாம். கரெக்டாக எழு, அழகாக முடிய எழு, ஒழுங்காக 2 கோடு எடுத்தால் 2 கோடு எடு, ஒரு கணக்கில் வாழ், ஒரு தீர்த்தமான ஒரு அனுபவத்தில் இருக்கு. இல்லையா? ஆமாம், வேலைக்கு தக்க அப்படி போகிறக்கு தக்க அப்படி பார்க்குறதுக்கு 4 பேர் பார்க்குற வைக்கிற. கல்யாணம் முடிஞ்சிட்டு அவன் புருஷன் மட்டும் பார்க்குறதுக்கு அலங்காரம் பண்ணு, வேறு யாரும் உன்னை பார்த்து சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நீ அலங்காரம் பண்ணவே செய்யாத. அல்லேலூயா. சொந்த புருஷன்கிட்ட கேளு, உங்களுக்கு நான் பிடித்தமாக இருக்குன்னா, நான் உடுக்கிற ட்ரெஸ் அழகாக இருக்கா, நான் தலை சீவுறது அழகாக இருக்கா, இது அழகாக இருக்குமா, எனக்கு மட்டும் இல்லை என்னை போல் உள்ள ஆம்பளைக்கும் அழகாக இருக்குன்னா மாற்றிடு. அப்போ நான் எப்படி இருக்கலாம்? சிம்பிளாக தலையெழு. அல்லேலூயா. இன்னும் கயரியர்லாம் கட்டி போடுறாங்க பின்னுக்க. இங்கே இருக்கிறவங்க யாரு, எங்கே எதை பார்த்தாலும் சரி. அன்றைக்கி ஒரு பையன், வாலிய பையன் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறான், 68 வகையான ஜன்னல் வச்சு சேலை இது ஜாக்கெட் தைக்க, இங்கே ஒரு ஓட்டை, அங்கே ஒரு ஓட்டை, பின்னால் இதில் ஒரு ஓட்டை. சோலி எதுக்கு? உள்ளது போல் அடக்கமான ஒரு ப்ளவுஸை தை. பண்டைய காலத்தில் அடக்கமான ட்ரெஸ்ஸு, அதுவும் 40-45 வயசுக்கு மேலே வந்தால் எல்லா ஆடைகளில் கூட அழகான ஆடைகளை போட்டாங்க. இப்போ எல்லாம் விசித்திரமாக 60 வயசு பாட்டிக்கு கூட அப்படி வருது, எடுப்பா அப்படி வருது. என்னையும் பாரு, நான் உங்களுக்கு குற்றத்துக்கு சொல்ல, அன்னைக்கு பெந்தகோஸ்து மார்க்கம் அவ்வளோ அடக்கமான எளிமையான வாழ்க்கையாக இருந்து. இன்னைக்கு எல்லா பாஸ்டர்ஸ் அதை விட்டதுனால விசுவாசி எல்லாம் அந்த பாஸ்டர்ஸுக்கு பின்னால் போக ஆரம்பிச்சிட்டாங்க. அல்லேலூயா. எல்லா விசுவாசியும் அந்த பாஸ்டர்ஸை போலே இருக்குது. அதனால தான் எல்லா பாஸ்டர்ஸும் வியாதிப்பட்டவனோலாம் ஆஸ்பத்திரியோடு வாழ்கிறாங்க. நீங்களும் அதே கணக்கில் போவாங்க. எளிமையாக வாழுங்க, கர்த்தர் உலாவுவார், உங்களுக்கு தேவையான சுகத்தை தருவார். அல்லேலூயா. ஆண்டவர் உலாவும் போது ஆசீர்வாதம் தானாக கிடைக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே கர்த்தர் உலாவணும், உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கர்த்தர் உலாவணும். நான் அப்படி சொல்லலை, கர்த்தர் உலாவுனா ஆசீர்வாதம் தானாக கிடைக்கும். அல்லேலூயா. சிம்பிளாக கம்பிளாக வாழுங்க, தேவையில்லாத அலங்காரம்லாம் பண்ணாதுங்க. எவ்வளோ சொன்னாலும் சிலருக்கு கிழிக்காமல் ட்ரெஸ்ஸு தைக்கவே முடியலை. கிழிச்சிட்டு இப்படி வந்து இப்படி இழுக்குது, துப்பட்டாவை எடுத்து இங்கே போடுறது, அங்கே போடுறது, ஃபேன் ஓடுது, அது கறக்குது. எதுக்கு உனக்கு இந்த சோலி? அழகா விடு. இங்கே இதை பார்க்கையில் என்ன ஆயிட்டு, இதை காட்டையில் என்ன உனக்கு கிடைக்கி? ஒழுங்காக சூப்பராக மறைச்சி அழகான ட்ரெஸ் உடுத்து வந்து உட்காரு. சிம்பிளாக அழகாக வந்து உட்காரு, எளிமையாக வந்து உட்கார். நான் சொன்னேன் சரியாக தப்பாக இருக்குன்னா இந்த ஆம்பளைகிட்ட கேளுங்க, அவர் சொன்னே சரிதானா, இதெல்லாம் பார்க்க அருவருப்பாக தானே இருக்கா அப்படின்னு கேளுங்க. அவன் மனசாட்சியை தொட்டு சொல்லுவாங்க, ஆமாம் பிரதர். நான் தம்பி சரத்து கூடலாம் போனேன்னா நிறைய பேசிக்கிட்டே போவேன். அவர்கிட்ட போய் கேட்டுறாங்க அவர் என்ன பேசுனான்னு சொல்லி. அல்லேலூயா. தம்பி மாற்ற போனால் அழகாக சொல்லுவேன், அவன் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவன் நினைப்பான், பரவாயில்ல இந்த வயசில் கிழமை எப்படியெல்லாம் ஜனங்களை மதித்து வச்சுருக்கிறான்.
எதுக்கு? சிம்பிளாக அழகாக ஹம்பிளாக போ. கர்த்தர் உங்கள் கூட இருக்கட்டும். அல்லேலூயா. மனத்தாழ்மையாக சொல்ல, யாருமே உங்கள் கூட இல்லாட்டாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற வாழ்க்கை வாழுங்க. பூமியிலே நல்லா இருப்பீங்க, பரலோகத்திலே நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. எல்லாருமே உங்கள் கூட இருந்தாலும் ஒரு நாள் நீங்கள் தனிமையாயிருவீங்க. எல்லாருமே உங்கள் கூட இல்லைனாலும் ஆண்டவர் உங்கள் கூட இருந்தால் நீங்கள் சந்தோஷமாக வாழ்வீங்க. அல்லேலூயா. அந்த வாழ்க்கை உங்களுக்கு தெரியலை, வாழ்ந்து பழகிருங்க. மிகவும் உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியலை. பணம், பொருள், சொத்து, சுகம் எதுவுமே நம்ம கூட சில நேரம் இருக்காது. ஆஸ்பத்திரியில் தனியாக நீங்கள் ஐசியில் வைக்கப்பட்டிருக்கலாம், அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் கூட இருக்கலாம், சிங்கப்பூர் ஆஸ்பத்திரியில் கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் தனிமையாக இருக்கிற அந்த நாளை விட கர்த்தரோடு நீங்கள் சுகமாக ஒரு இடத்துல இருந்தால் அது வாழ்க்கை. அல்லேலூயா. அதனால உங்களுக்கு சொல்கிறேன், பணம், பொருள், சொத்து வேண்டாம் என்பதுக்காக இல்லை, உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் இருந்தாலும் ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுதா, தேசம் தாங்கக்கூடாத சொத்தோடு கூட இருந்தான், ஆனால் பரதேசியாய் கூடாரத்தில் வாசம் பண்ணினான்னு சொல்லியிருக்கேன். விசுவாசத்தோடு மரித்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறே. அருமை கர்த்தருடைய பிள்ளை, உங்களை யாரையும் குற்றப்படுத்தின இந்த உலகம் நம்மளை கவர்ச்சிகரமாக இழுத்துக்கிட்டு இருக்கு. இந்த உலகத்தின் சிற்றின்பம் நம்ம இழுத்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு தான் இப்படிப்பட்ட ஒரு பிரசங்கம். நாம் தெளிவடைவதற்காய், நம்முடைய கண்கள் பிரகாசமாய் மாறுவதற்காக, நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம வீழ்ச்சி அடைந்து விடாதபடிக்கு, சத்துரு நம்மை வஞ்சித்து விடாதபடிக்கு, இந்த உலகம் நம்ம ஏமாற்றி விடாதபடிக்கு, நம்முடைய இருதயமே வஞ்சிக்கப்பட்டதாய் மாறி விடாதபடிக்கு, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிற தேவன், காரிருளில் உம்மை ஒளித்துக் கொண்டிருக்கிறீர், காரிருளில் உம்மை மறைத்துக் கொண்டிருக்கிறீர் என்று சொல்லி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயல் ஆனார் என்று எழுதப்பட்டது போல, அந்த எளிமையான ஒரு வாழ்க்கை, சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன், என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொண்டால் உங்கள் ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று சொன்னது போல, சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட வாசம் பண்ணுவதற்கு, நமக்குள்ளே உலாவுவதற்கு, நமக்கு ஒரு கூடாரத்தின் அனுபவத்திலே, ஒரு வாசஸ்தலத்தின் அனுபவத்திலே, ஒரு எளிமையான, ஒரு தாழ்மையான ஒரு வாழ்க்கை இருக்குமானால், நீங்க எங்கு போனாலும், எங்க வந்தாலும், எந்த வனாந்தரத்தின் அனுபவத்தில் இருந்தாலும் சர்வ வல்லமுள்ள தேவனாகிய கர்த்தர் உங்களோடு கூட வாசம் பண்ணுவார். நீங்கள் வாழ்கிற இடத்திலே தேவன் உங்களோடு கூட வாழ்ந்தால் அந்த வனாந்தரமும் தண்ணீர் தாடகமாய் மாறும், அவாந்தர வெளியும் ஆறுகள் உள்ள இடமாய் மாறும். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், உங்களுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும், எந்த குறையும் உங்கள் கூடாரத்தில் இருக்காது. என் அருமை தெய்வ ஜனமே, செல்வ செழிப்பான ஆபிரகாம் கூடார வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். இன்றைக்கு அதே தேவன் உன் வாழ்க்கையில் ஒரு கூடார வாழ்க்கை, வாசஸ்தலத்தின் வாழ்க்கையை விரும்புகிறார். ஒரு எளிமையான தாழ்மையான வாழ்க்கை வாழ்வதற்கு கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும், எல்லாவற்றிலும் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. 3 கர்த்தர் உலாவுகிறதற்கு எளிமையான ஒரு வாழ்க்கை. சரியா? கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு கேட்கும்போது. தெரிஞ்சுதான் பேசுகிறேன், தெரியாமல் பேசுகிறேன்னெல்லாம் நினைக்கக்கூடாது. அல்லேலூயா. எல்லாரும் திருந்தி வாழணும்னு சொல்லி தேவைப்பட்டவங்க எடுத்துடுங்க, முடியாதவங்க முடியும் போது செய்யுங்க. அல்லேலூயா. எடுத்த உடனே வாழ்க்கையில் உங்களுக்கு கர்த்தர் உணர்த்தி, இல்லை இது சரிதான், இப்படி நம்ம வாழலாங்கிற அளவுக்கு உங்களை கர்த்தர் பலப்படுத்தக்கூடிய கிருபை தந்தால் வாழுங்க. இல்லைன்னா காத்துருங்க, குறிக்கப்பட்ட நாளில் கர்த்தர் அதை மாற்றுவார். அல்லேலூயா. ரைட். 4 வேதத்தில் வாசிக்கும் போது தானியேலின் புத்தகம் 3:25, தானியேலின் புத்தகம் 3:25, கர்த்தர் உலாவுகிற 4வது இடம். சீக்கிரம் வாசிங்க. ஆமா, எங்க உலாவார்? எங்க உலாவார்? அக்கினியில உலாவார். சோதனை, போராட்டம், பிரச்சனை நேரத்தில் பின்வாங்கி போகாத. எல்லாரும் சிலையை வணங்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ நிமிர்ந்து நிற்கிறாங்க. அவன் கூட அந்த பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்ட எல்லாரும், பாபிலோன் தேசவாசி எல்லாம் சிலையை வணங்கினான். 3 பேருக்கு தலை அப்படி நிமிர்ந்து நிற்கிது. அல்லேலூயா. ஆமாம், சத்தியத்துக்காக நெல்லு, ஓடாத. சூளையில் போட்டு அங்கே ஒருத்தர் உலாவுவார். அல்லேலூயா. சோதனை கண்டு, போராட்டத்தை கண்டு, பிரச்சனையை கண்டு மனுஷங்க நாகஸ்வரம் வாசித்தாங்களாம், கிண்ணற நாதஸ்வரெல்லாம் வாசித்தாங்களாம். சிலர் வந்து ஊதுவாங்க காற்றுல, ஊதுவாங்க. நீ நாதஸ்வரத்தையும் கிண்ணறத்தையும் கீழ்ப்படிஞ்சு அங்கே அப்படி தான் சொல்லியிருக்கு. இப்பொழுது மறுபடியும் நாதஸ்வரம், கிண்ணறம் எல்லாம் வாசிக்கப்படும். அப்பொழுது நீங்கள் தாழ விழுந்து வணங்காவிட்டால் உங்களை சூளையிலே போட்டுவிடும். நாதஸ்வரம் வாசித்தாங்க. இப்படியெல்லாம் இருந்தால், பெந்தகோஸ்தில் இப்படியெல்லாம் உடுத்தா, இப்படியெல்லாம் கோயிலுக்கு போனால் உன் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும், உன் குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்படும், உனக்கு எப்படி சோறு கிடைக்கும், உனக்கு எப்படி மண்ணாங்கட்டி கிடைக்கும் சொல்லுவாங்க. ஒன்றையும் கேட்கல. செத்தாலும் பரவாயில்ல. ராஜா சொல்கிறான், தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்தார்கள். தங்கள் சரீரங்களை
4வது ஆளாக சூளையில் உலாவுனார். இவ்வளவு நாளும் பாட்டு கூட பாடுறாங்க, சிங்க கேபியோ சூளை நெருப்போ. எப்படி? சிங்க கேபியோ சூளை நெருப்போ. ஒப்பு கொடுங்க. கஷ்டம் பிரச்சனை கண்டு பின்வாங்கிறாங்க. கால் எடுத்து வச்சாச்சு. இந்த மார்க்கம் நல்ல மார்க்கம், ஒழுங்கான மார்க்கம், கிரமமான மார்க்கம், சத்தியத்தின்படி வாழ்கிற மார்க்கம் வச்சாச்சு. நிந்த அவமானம் போராட்டம் சிலுவையை கண்டு பின்வாங்கிறாத. செத்தாலும் பரவாயில்ல, நீ சூளைக்கு போ. அங்கே ஒருத்தர் உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. நீ போகிறதுக்கு முன்னாலே அவர் அங்கே உலாவிக்கிட்டு இருக்கிறாரு. நீ போன பிற்பாடு உலாவலை. அல்லேலூயா. இஸ்ரவேலுக்கு பனியை போல இருப்பேன். நீ போன பிற்பாடு உலாவிருந்தா நெருப்பு பக்கத்தில் போனவன் செத்தது போல நீ செத்திருப்பா. அவங்க நல்லா வாசனை பண்ணி பார்த்தாங்க, முடியெல்லாம் முடி கருகலை. சால்வை எடுத்து மோந்து பார்த்தாங்க, அக்னியுடைய வாசனை இல்லை. ஏன் தெரியுமா? நீ போகிறதுக்கு முன்பாகவே லீலி புஷ்பத்தை போல இஸ்ரவேலுக்கு பனியை போல் இருப்பான். அவன் லீலி புஷ்பத்தை போல மலர்வான் என்று சொன்னது போல பனியை போல் அவர் உள்ளே உலாவி கொண்டிருந்தார். அல்லேலூயா. ஆண்டோடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளை, இன்றைக்கு இந்த காலை ஆராதனை நேரத்தில் கர்த்தர் உன் வாழ்க்கையில் உலாவணுமானா அக்னிமயமான சோதனை கண்டு போராட்டத்தை கண்டு பின்வாங்கி போகாத. நெருப்புல முளைச்சது வெயிலுக்கு காயாது. அல்லேலூயா. நெருப்புல முளைக்கணும். ஜீவி இந்த சத்தியத்துக்குள்ள வரும்போதே இப்படி வசனம் கேட்டு தான் நாங்கள் இந்த சபைக்கு வந்தோம், இப்படி வசனம் கேட்டு தான் நாங்கள் ரட்சிக்கப்பட்டோம். இந்த சகோதரர் சொல்லணும், இது என்ன பெரிய சத்தியம், இது என்ன பெருசா பேசியிருக்கு, என்ன அடி. ஞானத்தானை எடுக்கிறதுக்கு முன்னால வரும்போதே இப்படி தான் பேசியிருக்கிறார், இப்படி தான் கேட்டிருக்கிறோம். இது என்ன பெரிய விஷயம். அல்லேலூயா. சரிதான், இதுல என்ன தப்பு இருக்கு? நல்லதே எடுத்துடுங்க, உங்களுக்கு முடியெல்லாம் விட்டுருங்க, அவர் தானே சொல்றாரு. நம்ம ஏசிலியக்கா சில நேரம் சொல்லுவாங்க, அவரு நீங்க எங்க அந்த சபைக்கா, அவரே வேண்டான்னு தான் சொல்ல, நாங்க தான் போறோம் சொல்லுவாங்க. சில நேரம் உபவாச ஜெபத்தில் சொல்லும் போது சொல்லுவாங்க, அவரு எங்களெல்லாம் வராங்கன்னு தான் சொல்ல, நாங்க தான் போறோம். அவரு வராங்கன்னு தான் சொல்ல, நாங்க தான் துணிகரமா போறோம். வாங்கிறதுக்காக போகிறோம். எது வாங்குறதுக்கு? வாரந்தோறும் மாற்று வாங்குறதுக்காக போகிறோம். ஏன்னா எங்களுக்கு அங்கே நாங்கள் அங்கே தான் சாகண்ணி நியமிச்சப்பட்டுருக்கு. அல்லேலூயா. நேற்று போன சபையிலன்னு சொன்னேன், கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளலாம். ஆண்டவர் இருக்கிற சபையை விட்டு போயிடாத. கர்த்தருடைய சமூகம் இருக்குன்னா போயிடாத. நல்ல கண்டிப்பு இருக்குன்னா போயிடாத. பணத்தை முக்கியமாக வைக்காமல் உன் வாழ்க்கையின் ஜீவியத்தை முக்கியமாக வச்சு, பரலோக ராஜ்யத்தை முக்கியமாக வச்சு பிரசங்கம் பண்ணி ஊழியம் செய்வானா அந்த இடத்த விட்டு போயிடாத. இது அங்கே இரு, கண்டிப்பாக நீ போயிடுவோம். அல்லேலூயா. ஆமாம், அல்லேலூயா. ஆமாம். ஏன்னா ஆண்டவர் உன்னை பக்குவப்படுத்திக்காக தான் ஒரு ஊழியக்காரனை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், தேவன் அதுக்கு பக்குவப்படுத்திக்கான். கடைசி நேரத்தில் ஆயில் உனக்கு அந்த கிருபையை தந்து கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. இருந்துக்கிட்டே இரு. சில பிள்ளைகள் ஒழுக்கமாக ஸ்கூலுக்கு வருவாங்க. அந்த காலத்தில் 9ஆம் வகுப்பு வரைக்கும் அட்டண்டன்ஸ் பார்த்து பாஸ் ஆகி போட்டிருக்கான். அதில் ஒரு ஆள் தான். அல்லேலூயா. அட்டண்டன்ஸ் பார்த்தா வேலை, அட்டண்டன்ஸ் பார்த்தா இதே இருக்காது. கல்யாண வீட்டுக்கு வரைக்கும் லீவு போட விட மாட்டாங்க அந்த காலத்தில். போல நீ ஸ்கூலுக்கு போகிறாங்க பார்த்துக்கிடுவோன்னிடுவாங்க. வேதனையோடு ஸ்கூலுக்கு போன ஒரு கல்யாண வீட்டு பாயச சாப்பாடு கிடைக்க வழி இருக்காது. ஆனால் 9ஆம் வகுப்பு வரைக்கும் கரையேறதுக்கு கஷ்டமே இல்லை. அட்டண்டன்ஸ் பார்த்து பாஸ் ஆக்கப்பட்ட நபர்லே அடியேன்னு ஒரு மனிதன். நான் சொன்னேன், புரியுதா அவங்களுக்கு? ஆமாம், ஒழுக்கம். ரைட்டா? அப்போ எத்தனை 4வது ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் அக்கினி சூளையில் கர்த்தர் உலாவுவார். நின்று அவமானம் நாதஸ்வரம் கிண்ணறம் வாசிக்கிட்டே இருப்பாங்க. உன் காட்டுக்கிட்ட வந்து ஓதிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேயா போகிறா, அங்கேயா போகிறா, அப்படியா போகிறா, இப்படியா போகிறோம், அதுவா சவை பெந்த கோஸ்தா வெள்ளச்சேலையா, அதுவா நகையை கிளத்த சொல்லுவாங்களே, இப்படி சொல்லுவாங்களே, அப்படி சொல்லுவாங்களே, வாசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாளும் வாசிக்கதை விட மாட்டான். ஏன்னா அவன் வாயில் நாதஸ்வரமும் கிண்ணறமும் வச்சுருக்கான். அதை வாசித்தா தான் அவனுக்கு பிழைப்பு நடக்கும். நீ கேட்காத, ஓன் வேலை நிமிர்ந்து நின்று சூளைக்கு போ, அங்கே ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா. ரைட்டா? 5 நம்முடைய தேவன் உலாவுகிற இடம் எது? சரியா? 5 வேதத்தில் வாசிக்கும் போது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குற வெளிப்படுத்தின விசேஷம் 2:1. வெளிப்படுத்தின விசேஷம் 2:1 எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று ஜாயிண்டாக தான் வரும். என்ன ஒரு 5 நிமிஷத்தை கூட்டத்தை முடிக்க பார்ப்போம். வெளிப்படுத்தல் 2:1. எபேசு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், 7 நட்சத்திரங்களை தம்முடைய வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியிலே எங்க உலாவுகிறாரா? 7 பொன் குத்து விளக்கு. இப்போ நம்ம சபையில் ஒரு 7 விளக்கு வைக்கணும், இல்லைன்னா உங்கள் வீட்டில் ஒரு 7 விளக்கு வைக்கணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு யாருக்குரியது? குத்து விளக்கு யாருக்குரியது? நமக்குரியது. அவங்க எடுத்து வச்சிருக்காங்கிறதுனால நம்ம குத்து விளக்கு வைக்கிறது இல்லை, அது இந்துக்களுடையது நம்ம சொல்லியாச்சு. குத்து விளக்கு யாருக்குரியதுங்க? நல்ல பெரிய வெட்டுக்கத்தி யாருக்குரியது? நமக்குரியது. முக்கூர் ஆயுதம் அந்த ஆயுதம் யாருக்குரியது?
நமக்குரியது. பாவம் அவங்க எல்லாம் எடுத்து வச்சுருக்கான் போட்டு. நமக்கு இப்போ குத்து விளக்குன்னா என்னன்னு நம்ம பார்த்துருவோம். குத்து விளக்கு மத்தியில் என்ன செய்கிறாராம்? உலாவரம். பரலோகத்தில் போனால் குத்து விளக்கு இருக்கும். இருக்குமா இருக்காதா? இருக்குமா இருக்காதா? இருக்குங்க. அல்லேலூயா. ஆமாம், பரலோகத்தில் எந்த குத்து விளக்கு இருக்கும்னு பார்த்துடலாம். சரியா? 7 குத்து விளக்கு மத்தியிலே உலாவுகிறார். 7 குத்து விளக்கு மத்தியில் உலாவுறார். அப்போ நம்ம வீட்டில் ஒரு 7 குத்து விளக்கு வைக்கணும். சபையில் ஒரு 7 குத்து விளக்கு வைக்கணும். சபையில் பூந்தொட்டியெல்லாம் வைக்கிறத விட 7 குத்து விளக்கு வச்சா நல்லது. சரியா தப்பா? சரியா தப்பா? இப்படி முழிக்குது. ஏதோ புதுசாக சொன்ன மாதிரி, ஏதோ இந்துக்களுடைய சாஸ்திரம் பேசின மாதிரி நினைக்கிறாங்க. நமக்குள்ளது அவங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. நம்ம வேதத்தை தழுவி தான் அவங்க நிறைய விஷயம் வச்சிருக்கிறாங்க. அல்லேலூயா. எல்லாம் நம்ம ஏசப்பாவுக்கு பிள்ளைகள் தானே. அவங்க ஆண்டவர் வேண்டான்னு இருக்கிறாங்க. நம்ம ஏசப்பா வேணும் அப்படின்னு அவரை நம்ம தகப்பனை வச்சிருக்கணும். அல்லேலூயா. ஒரு தகப்பன் பிள்ளைகள் அது வெளியே கிடக்கு, நம்ம உள்ளே இருக்கணும். அல்லேலூயா. நம்ம உள்ள குழப்படி கேஸாக இருக்கும், அது வெளியே குழப்படி கேஸாக இருக்கு. இவ்வளோதான் வித்தியாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. அது வெளியே அப்பா இல்லாத பிள்ளையா குழப்படி பண்ணும், நம்ம அப்பா உள்ள பிள்ளையா குழப்படி பண்ணும். இவ்வளோதான். நம்ம வெளியே தூரமாக எவ்வளோ தூரம் போனாலும் அப்பா வீட்டுக்கு வந்துடும், அது அப்பா வீட்டுக்கு வராமல் வெளியே கிடக்கு. அல்லேலூயா. அவ்வளோதான். சரியா? ரைட், ஓகே. இப்போ நம்ம கருத்துக்கு வருவோம். நம்ம கருத்து என்ன? இப்போ 7 குத்து விளக்கு என்ன அப்படின்னா, நீதிமொழிகளின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது 7 குத்து விளக்குகள் மத்தியில் உலாவுகிறார் அப்படின்னா வேதம் என்ன சொல்ல? 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. கட்டளை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சுற்றியை ஜீவ வழி. அப்போ 7 குத்து விளக்கு. கட்டளையே 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 சொல்லுங்க. கட்டளையே பாவம் செய்யக்கூடாது என்கிற ஒரு கட்டளை விளக்கு. பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்கிற கட்டளை விளக்கு. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எங்கேயும் நீ போகக்கூடாது, அது ஒரு விளக்கு. சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லலாமா சொல்லக்கூடாதா? கட்டளையே விளக்கு. இப்படி ஒரு 7 காரியத்தை உங்களுக்கு பிரமாணமாக எழுதி உங்கள் வீட்டில் தொங்க போடுங்க. ஆண்டவர் உங்கள் வீட்டில் விட ஆரம்பிச்சுவார். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். நித்தியத்தில் எது விளக்கு தெரியுமா? அதை வாசிக்கணும். அப்போ தான் நல்லா இருக்கும். டைம் ஆயிட்டல. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கும் போது 21, 23 வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 21, 23 வாசிங்க. நகரத்திற்கு வெளிச்சம் கொடுக்க சூரியனும் சந்திரனும் அதற்கு வேண்டுவதில்லை, தேவனுடைய மகிமையை அதை பிரகாசிப்பித்தது, ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு விளக்கு. அங்க விளக்கு யாரு? அங்க விளக்கு யாரு? அங்க விளக்கு யாரு? இப்ப நாம் விளக்கு யாரு? சபையில் இப்ப விளக்கு யாரு? சொல்லுங்க நீங்க. ஆண்டவரும் ஆண்டோடைய பிள்ளைகளும் விளக்கு. இப்போ ஜபாபிரதர் ஒரு விளக்கு, சரத் ஒரு விளக்கு, நம்ம ராஜா பெயிண்டர் ராஜா ஒரு விளக்கு, டெக்கரேஷன் ராஜா ஒரு விளக்கு, மைவன் ஒரு விளக்கு, இது கனகராஜன் ஒரு விளக்கு. இங்கே என்ன சொல்லலாம்? இவங்க ஒரு விளக்கு, அவங்க ஒரு விளக்கு. இப்போ நிறைய விளக்குகள் இருக்கு. அல்லேலூயா. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். நாமெல்லாம் இப்போ உலகத்துக்கு யாரா இருக்கிறோம்? விளக்காய் இருக்கிறோம். அல்லேலூயா. விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை நாம தான். கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம். விளக்கு எரியுதா? விளக்கு எரியுதா? விளக்குல என்ன இருக்கா? புத்தி உள்ள கன்னிகளுடைய விளக்கு என்ன செய்துச்சு? நல்ல ஆவிக்குரிய வரங்களோடு வாழ்ந்தால் நாம் தான் விளக்கு. சபையினுடைய விளக்கு. அல்லேலூயா. நாம் தான் விளக்கு. பரலோகத்தில் ஏசப்பா விளக்கானா அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் விளக்கு. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள் சொன்ன இடத்துல நீங்கள் விளக்காக இருக்கிற விளக்கை கொளுத்தி, ஆமாம், மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ யார் விளக்கு? நாம தான். வேத வசனத்தின்படி வாழ்ந்தோமானால் நாமே விளக்காயிருக்கிறோம். நம்முடைய மத்தியில் கர்த்தர் வாழ்கிறார். அல்லேலூயா. நாம் எரிகிற தீவெட்டியாய் ஆண்டோடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிற ஜனமாய் மாறும்போது கர்த்தர் நம்முடைய மத்தியிலே உலாவ ஆரம்பிக்கிறார். 6வது வேதத்தில் வாசிக்கும் போது கர்த்தர் எங்கே உலாவுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது என்று சொன்னால், வேத புஸ்தகத்தில் வாசிப்போமானால் 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 13, 16வது வசனத்தை வாசித்தால், 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கும் போது, சீக்கிரம் வாசிங்க. தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள். என்ன சொல்லி இருக்கு? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? வேறுபாட்டின் ஜீவியம். என்ன ஜீவியம்? வேறுபாட்டின் ஜீவியம். உலகத்தாரோடு ஒத்து போகக்கூடாது. தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்னேகோ அவங்க போட்ட விருந்தில் கூட இருதயத்தில் தீர்மானம் பண்ணி இருந்தாங்க, நான் உலகத்தான் அல்ல. வேறுபாட்டின் ஜீவியம். எங்கேயும் போகலாம், எப்படியும் வரலாம் இல்லை.
நம்ம போகிறதுக்குன்னு சில இடங்கள் இருக்குது, நம்ம சாப்பிட்றதுக்குன்னு சில இது ஆகாரம் இருக்குது, ஐக்கியப்படுறதுக்குன்னு சிலர் இருக்குது. எல்லாரையும் அன்பு கூறலாம், எல்லாத்தையும் நம்ம ஐக்கியப்பட முடியாது. அல்லேலூயா. வேறுபாட்டின் ஜீவியம், ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது? அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கேது? நகை கலத்தின பிள்ளையை நகை கலத்தாத நகை போட்டிருக்க ஒரு பையனை கட்டி கொடுக்கறது சரியானா சரியில்லை. ஒரு பெந்தகோஸ்த கோயிலுக்கு வந்து ஒரு கிறிஸ்தவ பிள்ளை ஒரு இந்து பையனை கட்டலாமா? கட்டக்கூடாது. கட்டுனா உடனே ரட்சிப்புக்குள்ளே வர்றதுக்கு செயல்பட்டுருக்கணும். அல்லேலூயா. கோணலும் மாறுபாடும் உள்ள ஒரு சந்ததியை விட்டு கர்த்தர் உலாவணும். கர்த்தர் என்ன செய்யணும்? உலாவணும். நேற்று போன இடத்துல ஒரு சகோதரி, அவங்க பெந்தகோஸ்துக்காரங்க, புருஷன் பயங்கர தண்ணி அடியும். அங்கே அந்த இது என்னது கோயிலில் அந்த இது நடக்குமே, இந்த கொடையெல்லாம் நடக்கிற இடத்துக்கெல்லாம் போயிட்டு குடிச்சிட்டு வராரு. எங்கள் கர்த்தர் உலாவுவார்? எப்படி உலாவ முடியும்? எப்படி உலாவ முடியும்? இன்னைக்கு அப்படி தான் இருக்குது. பிணைஞ்சிரு அந்நிய நுகத்தோடு அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படுகிற அனுபவம் உண்டாயிருது. பிணைக்கப்படுகிற அனுபவம் உண்டாது. அங்கே போய் அது மாற்றிக்கலாம், பார்த்துக்கலாம், கட்டிக்கலாம், சரிப்படுத்திக்கலாம். ஆமாம், சரிப்படுத்துவாங்க. குத்து வாங்குவாங்க, இடி ஜம்முன்னு கிடைக்கும். ஆமாம், ஒரு செகண்டு கூட நிம்மதியாக வாழ முடியாது. பைபிள் சொல்லுது, விக்கிரகத்துக்கும் தேவனுடைய ஆலயத்துக்கும் சம்பந்தம் ஏது? சத்தியத்தை அறிஞ்ச பிற்பாடு, ஆண்டோடைய பிள்ளை அறிஞ்ச பிற்பாடு பேய் கூட்டத்தில் பேயனையே பார்க்காத. நல்ல ஒரு ஐக்கியம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்ம சபையில் தம்பி சரத்து ரட்சிக்கப்படலைன்னா இன்றைக்கும் பிரச்சனை தான். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடே அவங்க பேக்ரவுண்டில் இருக்கிற வல்லமைகளுடைய போராட்டம் அவங்க குடும்பத்துக்கு தாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அன்றைக்கும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இப்படி நாங்கள் ரட்சிக்கப்பட்டு வந்த பிற்பாடு இன்னும் வெளியே வந்ததுனால அந்த தொந்தரவுகள் எங்களை தாக்குது. ஜெனரேஷனை தாக்குறதுக்கு கஷ்டப்படும். ஆனால் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணோம். அவிசுவாசிக்கும் விசுவாசிக்கும் சம்பந்தம் ஏது? வேறுபட்டு வாழும்போது நம்மோடு கூட உலாவுகிறார். 7 சரியா? உலாவுகிறது. வாசிங்க பார்ப்போம். யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோவான் சுவிசேஷம் 10:23. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எந்த மண்டபத்தில் உலாவிக் கொண்டிருந்தார்? சாலமோனின் மண்டபத்திலே உலாவினார். சாலமோனுடைய மண்டபம் என்ன? அப்போஸ்தலர் 3:11, அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசித்தால், அப்போஸ்தலர் 5:12 வாசிங்க. குணமாக்கப்பட்ட சப்பானி பேதுருவையும் யோவானையும் பற்றி கொண்டிருக்கையில் ஜனங்கள் எல்லாரும் பிரமித்து சாலமோன் மண்டபம் என்னப்பட்ட மண்டபத்திலே அவர்களிடத்திற்கு ஓடி வந்தார்கள். வாசிங்க. அப்போஸ்தலர் 5:12. எல்லாரும் ஒருமனப்பட்டு. அப்போ சாலமோனுடைய மண்டபம்னா ஒரு மனமாய் ஐக்கியமாய் சமாதானமாய் வாழ்கிறது. சாலமோன் சொன்னாலே சமாதானமான ராஜ்யத்துக்குரியவன். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் ஒரு மனம் ஐக்கியமாக இருக்கிறாங்களோ, மனசில் கசப்பு வைராக்கியம் பிரிவினைக்குரிய எண்ணம் இல்லாமல் இருக்கிறாங்களோ, ஒரு குடும்பத்தில் ஒரு சாலமோனின் மண்டபம் இருக்குமானால் கர்த்தர் அங்கே உலாவுவார். குடும்பத்தில் புருஷ மனைவிக்குள்ளே சண்டை வரக்கூடாது. ஒருவேளை ஒரு சின்ன மன கஷ்டம் ஆனால் உடனே ஒப்புரவாகிடணும். ஒரு சபைக்குள்ளே உடனே ஒப்புரவாகிடணும். இப்போ உங்களாம் ஏதாவது பேசுனதில் உங்களுக்கு வருத்தமாக இருக்கிறது போல் இருந்தால், ஜெபம் முடித்த உடனே என்னம்மா எப்படி இருக்கிறீங்க, நல்லா இருக்கிறீங்களா, என்ன ஏதுன்னு சொல்லி உங்களை பார்த்து நான் விசாரித்து கேட்டு இது செய்யணும். ஒரு சாலமோனின் மண்டபம் ஒரு மனம் ஐக்கியமாய் வாழ்கிற வாழ்க்கை. 2 பேர் பூமியில் ஒருமனப்பட்டால் அங்கே நான் இருப்பேன். குடும்பத்தில் எப்போ பிரச்சனை வருதோ அப்போ ஆண்டவர் வழியே போயிடுவார், சாத்தான் உள்ளே வந்துடுவான். அப்போ சாலமோனின் மண்டபம் வந்த உடனே ரெடி ஆயிடணும். ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சத்துரு வாரம் மனுஷனாக பார்க்கக்கூடாது. ஏதோ ஒரு பிசாசு தேவன் உலாவுகிறதை கெடுக்கிறதுக்கு வரான். உடனே ஒரு சாலமோனின் மண்டபத்தின் அனுபவமாக ஐக்கியப்பட்டு, சரிங்க விடுங்க, சரிம்மா விடுமா, இது ஒரு விஷயம் இல்லைம்மா, நம்ம சமாதானம் வாழும். எங்கே ஒரு சத்துரு நம்மளை பிரிவினை உண்டாக்க பார்க்குறான், ஒரு மன ஐக்கியமாக வாழுவோம், ஏங்க விடுங்க, சரிங்க, சரி நான் பேசினது தான் தப்புங்க, சரி நீ பேசினது தப்பு இல்லை, நானும் பேசினது தப்பு, நான் கோவப்பட்டுக்க கூடாதா அப்படின்னு உடனே ஒரு சாலமோன் மண்டபத்தை கட்டினா கர்த்தர் அங்கே உலாவுவார். அங்கே உலாவார். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க என் குடும்பத்தில் கர்த்தர் உலாவணும், என் வாழ்க்கையில் கர்த்தர் உலாகணும், எங்கள் ஊழியத்தில் கர்த்தர் உலாவணும்? எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. நித்தியம் கர்த்தர் இருக்கிற இடத்துல நம்ம உலாவுவோம்.
சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். வாசிங்க பாப்பா, சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 48:16-12 வாசிங்க. சங்கீதம் 48:12 வாசிங்க. சீயோனை சுற்றி உலாவி அதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். நித்தியத்துல நாம உலாவும் எங்க? சீயோனை சுற்றி உலாவி அது கொத்தளங்களை எண்ணுங்கள். பரலோகத்தில் போய் நம்ம உலாவும் அதனுடைய மகிமையை பார்த்து அல்லேலூயா கண்களை மூடுமா. ஒரு நிமிடம் இந்த ராபோஜன பந்திக்கு முன்னால், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல சுத்திகரிப்போடு நான் வாழ்றதுக்கு ஆண்டவரே நீங்கள் உலாவுகிற தெய்வ பிள்ளையா என்னை மாற்றுங்க. நான் இங்கே உலாவுகிற தெய்வ பிள்ளையா என்னை மாற்றுங்க. எல்லாரும் எந்த விதத்திலும் மனசில் எந்த வருத்தத்தையும் கொண்டு வராங்க. உங்க வளர்ச்சிக்கு தேவையான வார்த்தையை மட்டும் எடுங்க. உங்களை அழைத்த தெய்வம், தாயின் கருவுல கண்ட தெய்வம், நீங்கள் எந்த அளவுக்கு வளரணுமோ அந்த அளவுக்கு உங்களை வளர்த்து கொண்டு வர. உங்களை நற்கரி ஆரம்பித்தவர் கிறிஸ்துவின் நாள் புரிய நடத்தி முடிப்பார். அதனால் நம்பிக்கை இழக்காங்க. இப்போ நீங்கள் ஒருவேளை ஆவிக்குரிய குழந்தையா இருந்தால் அந்த சத்தியத்தை கேட்டு, ஆண்டவரே இந்த சத்தியத்துக்கேற்ற வளர்ச்சி எனக்கு தாங்கன்னு கேளுங்க. அல்லேலூயா. எல்லாருக்கும் சேர்த்து தான் பிரசங்கம் பண்ணியிருக்கு. அதனால் யாரும் எனக்கு உனக்கு அப்படின்னு இல்லை. உங்களை தொட்ட வார்த்தை, உங்களை உணர்த்துகிற வார்த்தையை உங்களுக்கு நீ எடுத்துக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டிருப்பார். மகளே மகனே, நீ இதை செய்யாத, இனி இதை இப்படி இருக்காதுன்னு சொல்லி அப்படிப்பட்ட வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. மற்ற எல்லா வார்த்தைக்கும் உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரை ஏற்ற காலத்தில் இந்த வார்த்தைகளின்படி கர்த்தரையும் கூட உலாவுகிற அனுபவம் இருக்கட்டும். எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளும் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்தில் உலாவுகிறதுக்கு கர்த்தருக்கு இடம் கொடுப்போம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் உலாவட்டும். இம்மட்டும் தேவனுடைய வார்த்தையாய் உலாவின தெய்வம் நம்முடைய மத்தியில் தேவன் தம்முடைய வல்லமையோடு கூட உலாவட்டும். சாலமோனின் மண்டபத்தில் உலாவி கொண்டிருந்த ஆண்டவர், சாலமோனின் மண்டபத்தில் உலாவி கொண்டிருந்த தேவன், ஆமீன். எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களாய் சாலமோனின் மண்டபத்தில் கூடியிருந்தார்கள். எல்லாரும் ஒருமனப்பட்ட, ஆண்டவரே நீங்க உலாவுகிற உலாய்வு எங்களை மாற்றுங்க. நித்தியத்தில் சீயோனை சுற்றி உலாவியதன் கொத்தளங்களை எண்ணுங்கள். நித்தியத்தில் ஆண்டவர் இருக்கிற இடத்துல, ஏசப்பா இருக்கிற இடத்துல நம்ம உலாவும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.